श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராசர் இறைவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. ஆழ்வார் திருப்படிகளே சரணம். பெருமானார் திருப்படிகளே சரணம். ஜீயர் திருப்படிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहदस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगळं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. முந்துத்த நெஞ்சே முயத்தி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி சந்த முருகூரும் சோலிசூழ் மொய்பூம் பொருநல் குருகூரன் மரன் பேர் கூறு. ஸ்ரீயப்பதியான ரங்கநாதனுடைய இன்னருளாலே திருவுக்கும் திருவாகிய செல்வனாக வீற்றிருக்கக்கூடிய திருவரங்கநாதனின் சன்னிதானத்திலே அவரையே பாடிய அற்புதமான ஆழ்வார்கள். அவர் ஒருவரையே மட்டும் பாடின தொண்டரடி பொடி ஆழ்வார். ஸ்ரீரங்கநாதனுக்காகவே 1000 பாசுரமும் என்று அருளி செய்திருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார். மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் 1000 என்ற முதல் தாய் சடகோபன். இப்படிப்பட்ட பெருமைகளை உடையவனான ஸ்ரீரங்கநாதனுடைய கிருபையாலே நம்முடைய ஸ்ரீமத் பரமம் சேத்தியாதி ஸ்ரீ எதுகுரு எதிராஜியர் சுவாமியினுடைய அனுகிரகத்தாலும் திவ்ய பிரபந்த தாரா அவிச்சின்னமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுல அடியேன் பெரிய திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திலிருந்து முதல் 10 பாசுரங்களுக்கு அந்த அர்த்தங்களை உபன்யாசமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். பெரிய திருவந்தாதி அருள் செய்தவர் யார்? சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை அருளினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இதிலே திருவிருத்தம் ரிக்வேத சாரமாக இருக்கக்கூடியது. திருவாசிரியம் யஜுர்வேத சாரமாக இருக்கக்கூடியது.
திருவாய்மொழி சாமவேத சாரமாக இருக்கக்கூடியது. பெரிய திருவந்தாதி அதர்வன வேத சாரமாக இருக்கக்கூடியது. முதல்ல ஆழ்வார் அருளி செய்த திருவிருத்தத்துல நம்மாழ்வார் தொடக்கத்திலேயே பொய் நின்ன ஞானம், பொல்லா ஒழுக்கு, அழுக்குடம்பு, இன்னின்ன நீர்மை, இனியாம் உறாமை, நமக்கு இந்த சம்சாரம் வேண்டாம் எம்பெருமானே என்று பிரார்த்தித்து எம்பெருமானிடத்திலே என்னை ஏன் இங்க கொண்டு போய் வைத்தாய், இந்த சம்சார சாகரத்திலே என்னை வைத்தாயே, எனக்கு இங்க துளியும் விருப்பம் இல்லை, எனக்கு உன்னிடத்துலதான் இருக்கணும், நித்திய சூரிகளைப் போல நித்தியம் நாம் தேவரீருக்கு கைங்கரியம் செய்து போற வேண்டும் என்கிற தன்னுடைய பேர் அவாவை வெளியிட்டருளுகிறார் ஆழ்வார். அது அந்த திருவிருத்தம் முழுவதும் நடையாடுகிறது. அவருடைய திருவுள்ள குறிப்பு எம்பெருமான் அதை பூர்த்தி பண்ணல, பரமோதம் உடனே கொடுக்கல ஆழ்வாருக்கு. ஏன் இந்த ஆழ்வாரை வச்சுன்னு திவ்ய பிரபந்தங்களை பண்ணணும்னு எம்பெருமான் திருவள்ளும். அதற்கடுத்தது திருவாசிரியம். இந்த திருவாசிரியத்துல இந்த ஆழ்வாரை கொஞ்சமாவது நாம சாந்தப்படுத்தணும் அப்படின்னு திருவள்ளம் பற்றிய எம்பெருமான், அழ்வீர் நீர் பரமபதத்திலே போய் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை நீர் இந்த பிரகிருதியிலேயே இங்கே இருந்து கொண்டே என்னை அப்படி அனுபவிக்கும்படியாக உமக்கு நம்மை காட்டித் தருகிறோம் என்று எம்பெருமான் தன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை ஆழ்வாருக்கு காட்டித்தர ஆழ்வார் ஓரளவு திருப்தராகிறார். சரி, பரவாயில்ல, எம்பெருமான் இங்கிருந்து நம்மை அதை அனுபவிக்கும்படியா பண்ணினான்னு அந்த திருவாசலியத்துல ஏற்படும்படியான நிலை. இதை கடந்து அடுத்தது பெரிய திருவந்தாதியிலே இந்த ஆழ்வாருக்கு என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போறோம். இந்த பெரிய திருவந்தாதிக்கு தனியன் சாக்ஷாத் ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானாரே அருளி செய்திருக்கக்கூடிய தனியன். தனியன்னா தனித்து இருக்கும் அந்த திவ்ய பிரபந்தத்தையும் அதை அருளி செய்தவரையும் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம், அதுதான் தனியன் என்று சொல்லுவது. சுவாமி ராமானுஜர் அழகா சாதித்தருளுகிறார். முந்துற்ற நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி சந்த முருகூரும் சோலை சூழ் மொய்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பெயர் கூறு. ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சார். முந்துற்ற நெஞ்சே அப்படின்னா எம்பெருமானாருடைய மனசு எம்பெருமானாருக்கு முன்னாடி, சுவாமி ராமானுஜருக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சுதான். எதை போலே? நம்மாழ்வாரை போலே. நம்மாழ்வாரும் முயற்சி சுமந்தெழுந்து முந்துத்த நெஞ்சே நம்பெருமானை நோக்கி போக ஆரம்பிச்சது நம்மாழ்வாருக்கு. நம்மி ராமானுஜமுனிக்கு நம்மாழ்வாரை நோக்கி போக ஆரம்பிச்சது இந்த மனசு. முயற்சி தரித்துரைத்து முந்துத்த நெஞ்சே அழகா காண்பிக்கிறார். அப்படின்னா முன்னாடி போன மனசே, ராமானுஜர் தன் மனசை பார்த்து சாதிக்கிறார். முயற்சி அப்படின்னு தொடங்கக்கூடிய திவ்ய பிரபந்தம், முயற்சி தரித்துரைத்து, முயற்சின்னு முயற்சி சுமந்தெழுந்துன்னு தொடங்கக்கூடிய அந்த திவ்ய பிரபந்தத்தை என்ன பண்ணு, தரித்து நன்னா மனசிலே தரிக்கும்படியாக செய்து வந்தித்து. வந்தித்து அப்படின்னா அழகா ஆழ்வாரை நம்முடைய திருக்கரங்களாலே வணங்கி அதற்கு மேலே உரைத்து அந்த திவ்ய பிரபந்தத்தை நன்னா வாயால சொல்லி, யார இதை அருள் செய்தவர் யார் அப்படின்னா சந்த முருகூரும் சோலை சூழ் அப்படின்னு காண்பிக்கிறார். சந்தன மரங்கள் நிரம்பி இருக்கும், முருகு ஊரும் அப்படின்னு காண்பிக்கிறார். அப்படின்னா தேனானது சொரிந்து ஓடும்படியாக இருக்கக்கூடிய, சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்ல மொய் பூம் பொழில் சூழ் நல்ல நீர் நிறைந்து இருக்கக்கூடிய, அழகியதாக இருக்கக்கூடிய பொருநல் அப்படின்னா தாமிரபரணிங்கிற நதியை உடைத்தாக இருக்கக்கூடிய அந்த குருகூர்னு சொல்லக்கூடிய ஊர். அந்த குருகூரன், அந்த ஊருக்கு அதிபதியே யாரு? நம்மாழ்வார் தான். இந்த குருகூரனாகிற நம்மாழ்வாரை மாறன், அந்த மாறனுடைய பேர் திருநாமத்தை கூறு, எப்பொழுதுமே என் நெஞ்சே அந்த எம்பெருமானுடைய அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை கூறு என்று சுவாமி எம்பெருமானார் இந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கக்கூடிய நம்மாழ்வாரை தொழுது நிற்கிறார். இந்த முயற்சி சுமந்தெழுந்து என்று தொடங்குகிறது இல்லையா இந்த திவ்ய பிரபந்தம். முயற்சி சுமந்தெழுந்து, முயற்சி அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்றோம்? முயற்சின்னு சொல்லும்படியா இருக்கும்.
இப்ப இந்த ஆழ்வாரை வணங்கி அவர் அருளி செய்தது திவ்ய பிரபந்தத்தை மனதிலே தரித்து போற்றி கொண்டாடி மகிழ வேணும் என்று சுவாமி எம்பெருமானார் இதை காண்பித்தருளுகிறார். இதுதான் பெரிய திருவந்தாதி என்கிற இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய தனியனாக அமையப்பெற்றது. இதுக்கு என்ன பேரு? பெரிய திருவந்தாதி. அப்ப வேற திருவந்தாதிகள் இருக்கா? ஆமா, முதலாழ்வார்கள் மூவர் அருளி செய்திருக்கா 3 திருவந்தாதி. பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதி, திருமிழிசை ஆழ்வார் 4முகன் திருவந்தாதி. இப்படி இவர்கள் 4வர்களாக அருளி செய்திருக்க நம்மாழ்வார் ஒரு திருவந்தாதி அருளி செய்கிறார். அதற்கு என்ன பேரு சாதிக்கிறார் பெரியோர்கள்? பெரிய திருவந்தாதி. சரி, மத்த திவ்யேந்து பிறந்ததை காட்டிலும் இதற்கு பெரியான்னு பேரு நிறைய இருக்குமோ, பெருசா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா இல்ல. இதுதான் குறைச்சலா இருக்கு. மத்ததெல்லாம் 100 பாசுரங்கள் இருக்கு. ஆனா இந்த பெரிய திருவந்தாதி நம்மாழ்வார் அருளி செய்தது மாத்திரம் 87 பாசுரங்கள். அதோட முடிஞ்சுடுத்து, அதை தாண்டி இல்லை. அப்ப 87 பாசனங்கள்னா சிறிய திருவந்தாதி தானே சொல்லணும். எதனாலே பெரிய திருவந்தாதி? நமக்கு இங்க பார்க்கறச்சே பெரிய பெருமாளை சேவிக்கிறச்சே பெரிய பெருமாள்னு பேர். இப்ப பெரிய பெருமாள்னா பெரியவரா இருக்காரு? இல்ல, இவரை காட்டிலும் பெரியவர் அனந்த பத்மநாபன். நாம போய் சேவிச்சா நமக்கு நல்லா தெரியும். திருவனந்தபுரத்துல போய் அந்த எம்பெருமானை சேவிச்சா 3 வாசல் வழியாக சேவிக்க வேண்டிய எம்பெருமான். இப்ப இவருக்கு ஏன் பெரிய பெருமாள்? பெருமாள்னா சக்கரவர்த்தி திருமகன் ராம்பிரானுக்கு பேரு. அவர் தொழுதபடியாலே இவருக்கு பெரிய பெருமாள் என்று பெயராயிற்று. இப்ப எதற்கு பெரிய திருவந்தாதின்னு பேரு? நம்மாழ்வாருடைய செய்தது சிறிய திருவந்தாதின்னு தான் சொல்லணும். 87 பாசுரம் தானே இருக்கு. 75வது பாசுரத்துல இந்த பெரிய திருவந்தாதியில நம்மாழ்வார் ஒரு வார்த்தை தெரிவிக்கிறார். யான் பெரியன். எம்பெருமானே, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு கேட்டுக்கிறார். அது என்ன ஆழ்வீர், உலகமே என்னத்தான் பெரியவன்னு சொல்றது, நீர் என்னமோ நானா நீரான்னு போட்டி போடுறீங்க. ஏதோ உலகத்துலதான் தொலைக்காட்சியிலதான் நீயா நானான்னு கேட்டுப்பா, நீரும் இப்படியா அப்படின்னு கேட்கிறார் பெருமாள். இல்ல எம்பெருமானே, உண்மையிலேயே ஆராய்ந்து பார்க்கிறச்சே உலகம் உன்னை பெரியவனாக சொன்னாலும் கூட அப்பேற்பட்ட பெரியவனான உன்னை என் காதுக்குள்ளே புகுந்து என் நெஞ்சிலே நிலைநிறுத்தும்படியா செய்தேனே. அப்ப நான் தானே பெரியன், யான் பெரியன். உண்மையிலேயே பெரியவன் யாரு? நான் தானே இருக்கணும். யார் அறிவார்? அழகா சொல்றார் அந்த பாசுரத்துல. இதனால 2 விசேஷம் ஏற்பட்டது. என்ன? நம்மாழ்வாருக்கு பெரியன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டாயிற்று. அத போல நம்மாழ்வார் அருளி செய்த இந்த திருவந்தாதிக்கு 87 பாசுரங்கள் தான் இருந்தாலும் கூட இதற்கு பெரிய திருவந்தாதி என்கிற பெயரும் ஏற்பட்டது. இப்படிதான் நம்முடைய பெரியோர்கள் இதற்கு ஒரு விளக்கத்தை காட்டி அருளுகிறார்கள். இப்ப இந்த இடத்துல இந்த பெரிய திருவந்தாதி நம்மாழ்வார் அருளி செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கிறச்சே, இப்ப இதுல எப்படிப்பட்டதாக இப்ப திருவிருத்தம் பார்த்துட்டோம், திருவாசிரியம் நாம பார்க்கும்படியா இருந்துட்டோம். இப்ப பெரிய திருவந்தாதியில இந்த ஆழ்வாருடைய நிலை என்ன அப்படின்னா, எம்பெருமானுக்கு இவரை வச்சுண்டு திருவாய்மொழி வரைக்கும் பாடிடணும்பா. எப்படி ஸ்ரீ பீஷ்மரை வைத்துக் கொண்டு எம்பெருமான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உலகுக்கு கொடுக்க வேண்டும் என்று திருவள்ளம் பத்தினானோ, அத போல இவ்வாழ்வாரை கொண்டு தான் பண்ண வேணும்னு திருவள்ளம் பத்தினார். ஆகையாலே ஆழ்வார இங்க இருக்கும்படியாவே பண்ணினார். நீர் கதறினாலும் விட போறது இல்ல, உண்மை வச்சுதான் இந்த காரியம் பண்ண போறேன். திருவருத்தத்துல வருத்தப்படுறார் ஆழ்வார், ஆனா அங்க வைஷ்ணவர்களை போற்றுகிறார் ஆழ்வார். எதனால அப்படின்னு கேள்வி கேட்டா ஆச்சரியமா, ஏன் வைஷ்ணவர்களை தலைமக்களாக சொல்லுகிறார் அந்த இடத்துல அப்படின்னு கேட்டதற்கு, பேராளன் பேரோதும் பெரியோரை உருகாலும் பிரிகிலேன் அப்படின்னு எப்பொழுதுமே இவர்கள் பிராப்பியராக இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை, போதயந்த பரஸ்பரம் என்று நாம் எம்பெருமானை பற்றி அனுபவிப்பதற்கு நமக்கு சககாரியாக கூட இருக்கக்கூடியவர்கள், உசாத்துணையாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப என்ன காண்பிக்கிறார் இதுல இந்த ஆழ்வார்? இத முடிச்சு திருவிருத்தத்துல வருத்தத்தோட இருந்து திருவாசரியத்துக்கு வருகிற பொழுது எம்பெருமான், அழ்வீர் ரொம்ப வருந்தாதீங்கனே, கொஞ்சம் பாருங்க, நாம என்னெல்லாம் உண்டோ இருக்கிற முழுவதுமான நம்முடைய சொரூப ரூப குண விபூதிகளை உள்ளது உள்ளபடி உமக்கு மாத்திரம் மறைக்காம காட்டி தருகிறோம், ஏன் கலங்குகிறீர்? சரி பரவாயில்ல,
ஏதோ அனுபவிக்கும்படியான ஒரு வாய்ப்பாக கடந்தது நமக்கு அப்படின்னு சொல்லி ஆழ்வாருக்கு கொஞ்சம் சந்தோஷமா அனுபவிச்சார். ஓரளவு எங்க திருவாசகத்துல இப்ப திருவந்தாதியில என்ன எடுத்து அப்படின்னா, இதர விஷயங்கள் அனுபவிப்பதற்கும் எம்பெருமான் விஷயங்களை அனுபவிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உலக விஷயங்கள், இந்திரியங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அதற்கு அல்பம்னு பேர். பகவான் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கே அது மகத்துன்னு பேர். இப்போ உலக விஷயங்கள் இந்த ஐம்புலன்களாலே ஐங்கருவி கண்ட இன்பம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். சிற்றின்பம்னு பேர். அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்பும் சரி, அனுபவித்த பிறகும் சரி, என்ன அனுபவித்தோம்னு பேச முடியுமான்னா அது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, என்ன இருக்கு அதுல அனுபவிச்சது, ஒண்ணுமே இல்லை. அப்படிதான் சொல்ல தோணும் எல்லாருக்குமே, அதான் உண்மை. ஆனா பகவத் அனுபவம் எப்படிப்பட்டது? அனுபவிப்பதற்கு முன்பும் பெருத்ததாக இருக்கிறது, அனுபவித்த பிறகும் ஐயோ அனுபவாம்சம் கொஞ்சம் தானே அனுபவிச்சோம், இன்னும் எவ்வளவு அனுபவிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு நமக்கு தோன்றும்படியாக நிற்கும். இந்த ஆழ்வாரது பார்த்தா அப்படிதான் தெரியறது. திருவந்தாதியில தொடங்கறச்சே எப்படி சொல்றார்? முயத்தி சுமந்தெழுந்து, ரொம்ப உற்சாகத்தோட எம்பெருமானை ஊன்றி அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நெஞ்சு புறப்பட்டதுன்னு தொடங்கினார் முதல் பாசுரத்துல. கடைசியா முடிக்கிறச்ச 87வது பாசுரத்துல அழகா தெரிவிக்கிறார், மொய் கடலே ஏத்த முயல் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்ப என்ன தெரியறது இங்க? எம்பெருமானை தான் அனுபவிக்க வேண்டும் என்கிற தன்னுடைய பேரவா இருக்கே, அந்த ஆசை இருக்கே, ஆர்வம் இருக்கே, அது இன்னும் இன்னும் பெருகி இருக்கிறது ஆழ்வாருக்கு. தொடங்கரிச்சே மாத்திரம் இல்ல, இந்த திவ்ய பிரபந்தம் முடிகிற பொழுதும் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டிய அம்சம் அதிகமாக இருக்கிறபடியாலே அந்த ஆசையானது ஆழ்வாருக்கு பெருகி நிற்கிறது. அப்படிங்கிறது இந்த திவ்ய பிரபந்தத்திலேருந்து நமக்கு தேறுகிறது. பெரியவாச்சான் பிள்ளை மிக அற்புதமான வியாக்கியானம் காட்டி அருளுகிறார். ஒரு பாசுரமாக கிடைச்ச நேரத்துக்குள்ள எவ்வளவு முடியறதோ அவ்வளவு அனுபவிக்க பார்க்கிறோம் நாம. ஏன்னா நம்ம கிடைச்ச நாளைக்கு ரொம்ப குறைச்சல். இது 10 பாசனம் அனுபவிக்கிறோம். ஒரு பாசுரமே ஓர் கடல் போலே இருக்கக்கூடியது. நம்மாழ்வார் திருவாக்குன்னா சாதாரணமாவா? எத்தனை ஆச்சரிய சத் விஷயங்களை, எத்தனை பாவங்களை அது வெளிப்படுத்தக்கூடியதாக அமையப்பெறும். இன்னும் பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம், அதற்கு புத்துரு வக்கீல் அருளி செய்திருக்கக்கூடிய எளிமையான உரைகள் என்ன ஆச்சரியமாக அமையப்பெற்றது. எல்லாத்தையும் சேர்ந்து கொஞ்சம் எவ்வளவு முடியறதோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அனுபவிக்க முயலுவோம். நெஞ்சே எம்மோடு நீ கூடி இதை செய்து தலை கட்ட வேணும்னு நெஞ்சிலத்திலையும் பிரார்த்தித்து நிற்கிறேன். இப்ப முதல் பாசுரம் பெரிய திருவந்தாதிலே நம்மாழ்வார் காண்பித்தருடுகிறார். நீங்க எல்லாம் கூட சேவித்து பார்க்கலாம் இந்த பாசுரத்தை. முயர்த்தி சுமந்தெழுந்து முந்துத்த நெஞ்சே இயத்துவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிழவி உள்பொதிவோம் நற்பூவை பூவின் வண்ணன் புகழ். அற்புதமான பாசுரம். முயற்சி சுமந்தெழுந்து, முயற்சி அப்படின்னு வரணும். நம்ம பாசுரம் சேவிக்கிறது மென்மையா இருக்கணும் எம்பெருமானுக்கு. ஆகையாலே முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே, முந்துத்த நெஞ்சேன்னு சொல்லுவோம். இயத்துவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவீன் தொடை கிழவி உள்பொதிவோம் நற்பூவை பூ ஈன வண்ணன் புகழ். இப்படி பதம் அழகா பிரிச்சுக்கணும். முதல்ல பத உரை தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார் சொல்றார், எதை பார்த்து சொல்றார் ஆழ்வார்? தன் நெஞ்ச பார்த்து சொல்றார். முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே. என்ன ஊற்றத்தோட உற்சாகமா கிளம்பிட்ட நீ, எழுந்து அப்படி ஆறு கடகடான்னு கிளம்பும்படியா ஆன நெஞ்சே. என்ன நெஞ்சு அது? ஆழ்வார் சொல்றார், முந்துற்ற நெஞ்சே அப்படின்னா எனக்கு முன்னாடி போன நெஞ்சே. முந்துற்ற ஆழ்வாருக்கு முன்பு முற்பட்ட நெஞ்சு. சொல்றார், நற்பூவை
பூவின்ன வண்ணன் அப்படின்னா நல்ல விலட்சணமாக இருக்கக்கூடிய பூவை பூ அப்படின்னா காயாம்பூன்னு பேர். அந்த காயாம்பூவினுடைய நிறம் அந்த வண்ணன் அப்படின்னா அந்த நிறத்தை உடைய யாரு? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய புகழ், அதான் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அவனுடைய மேன்மைகள், இதெல்லாம் நயப்புடைய நா ஈன் தொடைக்கிழவியுள் அப்படின்னா நயப்புடைய நல்ல நயமுடையதாக இருக்கக்கூடிய நாயின் அப்படின்னா நாக்காலே சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடிய தொடைக்கிழவியுள் அழகான சப்தங்களோட கூடியதா, ரொம்ப அற்புதமான சப்த சந்தர்ப்பங்கள்லாம் சேர்த்து வச்சு உடையதாக இருக்கக்கூடிய சொல்லினுள்ளே ஓதிவோம் கொள்வோம், அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்ல கொள்வோம். நீ என்ன பண்ணணும்? நெஞ்ச பார்த்து சொல்றாரு, எம்மோடு என்னோடு நீ கூடி இயற்றுவாய், என்னோட கூடி நின்று நீ எம்பெருமானை துதிப்பாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அவதாரிகை சாதிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இது என்ன ஆச்சரியம் தெரியுமா? நெஞ்சுக்கு ஒரு நல்வார்த்தை அதுக்கு சொன்னா போலே இது இவரையும் கூடாதே முற்பட. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா ஏ நெஞ்சமே, நாம இப்ப எம்பெருமான்கிட்ட போய் வாச்சிகமான கைங்கரியம் பண்ண போறோம் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். சாதிச்ச அடுத்த க்ஷணத்துல நெஞ்ச காணும். ஐயோ, எங்க போச்சு என் நெஞ்சு, எங்க போச்சு என் மனசு தேடி பாக்குறார் நம்மாழ்வார். அது 100 அடி முன்னாடி போயிடுது. என்ன, நீர் தான் சொன்னீரே எம்பெருமான போய் பாடணும்னு, நான் கிளம்பி போயாச்சு. அழ்வார் பார்த்தார், அட நான் நினைச்சுட்டே இருக்கேன், நீ அதுக்குள்ள முன்னாடி போயிட்டியே. முந்துற்ற நெஞ்சே, என்ன வேகமா முன்னாடி போயிட்டிய நீ. உடனே அழ்வார் சொன்னார், அப்பா நீ அவ்வளவு வேகமா போகாத, என்னையும் கூட்டிட்டு போ, உன்னோட சேர்த்து என்னையும் அழைச்சிட்டு போ அப்படின்னு அந்த நெஞ்சுக்கு இந்த முதல் பாசுரத்திலே ஆழ்வார் விண்ணப்பித்து போருகிறார். ரொம்ப அழகா காண்பிக்கிறார். முயற்சி சுமந்தெழுந்து, முயற்சி சுமந்து எழுந்து அப்படின்னு காண்பிக்கிறார். அப்படின்னா இது எப்படி இருக்கு? எம்பெருமானுக்கு வேண்டிய அடிமைகளை செய்ய வேணும். நம்முடைய சொரூபமே என்ன? பகவானுக்கு தாசபூதர்களா இருப்பது தான் நம்முடைய சொரூபம். அந்த தாசபூதரா இருக்கக்கூடிய தன்மை எப்ப சித்திக்கும்? எந்த விதமான கைங்கரியமும் பண்ணலைன்னா அது சித்திக்காது. கைங்கரியம் பண்ணினாத்தான் சேஷத்துவம் சித்திக்கும். ஆகையாலதான் கைங்கரியம் தான் நித்தியம். ஏன் சேஷத்துவம் நித்தியம்? ஆகையாலே அதன் விளைவாக வரக்கூடிய கைங்கரியமும் நித்தியம். கைங்கரியம் எப்படி பண்ணணும்? யாராவது கம்பல் பண்ணி குச்சிய வச்சு மிரட்டி நீ இப்படி பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா பார் என்ன பண்றேன், அது பேர் இல்ல கைங்கரி. பகவத் அனுபவ ஜனித பிரீத்திகாரித கைங்கரியமாக அமையப்பெற வேண்டும். எம்பெருமானை அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவித்து அந்த அனுபவத்தாலே ஏற்பட்டிருக்கிற ஒரு காதல், பேரமர் காதல். ஆழ்வார் சொல்றாரே, காதல் கடல் முறைய விளைவித்த அந்த பிரீத்தி ஏற்படணும் எம்பெருமானிடம். அந்த பிரீத்தி என்ன பண்ணணும்? அந்த பேரன்பு என்ன பண்ணணும்? உன்னை உந்தி தள்ளணும். ஐயோ, அந்த எம்பெருமானுக்கு எதான பண்ணேன் அப்படின்னு அது உந்தி தள்ள அவனுக்கு வேண்டிய அடிமைகளை பண்ணுகிறோமே, அதற்குதான் கைங்கரியம்னு பேர். அப்ப இந்த கைங்கரியம் பண்ணுவதற்கு இந்த மனசு இருக்கு, அது உற்சாகமா கலந்துடுதான். ஆழ்வார் சொல்றது, ஆழ்வாருடைய மனசு நெஞ்சானது எப்படி இருக்கு? ரொம்ப ஊற்றத்தோட அப்படி கிளம்பி எடுத்து, உற்சாகத்தோட ஊன்றி அப்படி உறுதியா கிளம்பி எடுத்து அந்த நெஞ்சானது. இது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது என்ன இது? இந்த நெஞ்சு உருப்பட்டு இவ்வளவு ஆச்சரியமா கிளம்பி இருக்கு. முந்துற்ற நெஞ்சு, அதாவது முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே அப்படின்னு ஆழ்வார் இங்க சாதிக்கிறாரு. இது என்னது? இது எப்படி இருக்கு அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை அழகா தெரிவிக்கிறார். ஆழ்வாரோட கூட பிறந்தது தானே இந்த மனசும். இது கிடுகிடுன்னு முன்னாடி போச்சே, போகுமா? நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு, கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், என்னாச்சு கோயிலுக்கு வரப்படாச்சா, என்னமோ மனசே சரியா இல்லை, இன்னும் அது போகணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வருது. அப்படின்னா 100 அடி பின்னாடி போயிடுதுன்னு அர்த்தம் மனசு சம்சாரிகளுக்கு. ஆனா அழ்வாருக்கு எப்படி இருக்கு? 100 அடி முன்னாடி போறது, எம்பெருமான சேவிக்கிறதுக்கு, எம்பெருமான கைங்கரியம் பண்றதுக்கு. இப்ப இதை பார்க்கிறச்சே கூட பிறந்த நெஞ்சு இப்படி பண்ணுமா? அம்மா பண்றதே எங்க?
கூட பிறந்த, அதாவது எம்பெருமானோடு உடன் பிறந்தவர்களில் ஒருவனான இளைய பெருமான் செய்த காரியம் நினைவிற்கு வருகிறது. பெரியவாச்சான் பிள்ளை காண்பிக்கிறார். ஸ்ரீராமாயணத்துல அற்புதமான ஸ்லோகம். பிராகேவ து மகாபாகः சௌமித்ரீஹி மித்ரநந்தனः பூர்வஜஸ்ய அனுயாத்ரார்த்தே திருமசீரைரலங்கிருதः. ஆச்சரியமான ஸ்லோகம். என்ன அர்த்தம் காண்பிக்கிறது? மகாபாகா, ரொம்ப பாக்யவானாக மகாபாகியவானாக இருக்கக்கூடியவனும் அனுகூலர்களாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துறவனா யார் அவன்? சௌமித்ரிஹி, சுமித்ரை என்கிற அரசியின் புத்திரனாக விளங்கி இருக்கக்கூடிய லக்ஷ்மணன். அவன் என்ன பண்றான்? பூர்வஜஸ்ய அனுயாத்ரார்த்தே, அவருடைய தமையனாராக, பூர்வஜன்னா அவருக்கு முன்பிறந்தவராக இருக்கக்கூடிய தமையன் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான். இந்த பெருமாள் காட்டுக்கு போறதுக்காக மரவொரி தரித்தார் அப்படிங்கிறதுக்காக இவன் அந்த தமையனின் பின் செல்வதற்காக அனுயாத்ரார்த்தை அவருக்கு பின்னாடி தொடர்ந்து போகணுங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணிட்டான்னா, பிராகே முதல்லயே இவன் என்ன பண்ணினான்? மர உரிகளால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டான். இவனே அலங்கரிச்சுட்டான் மர உரிகளால். எப்ப? முன்னாடியேன்னுட்டான். இது என்ன ஆச்சரியமா இருக்கு! இது ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இப்ப மரவொரி காட்டுக்கு போகணுங்கிறதுக்காக கொடுத்துட்டான். கைகை ரொம்ப குறிப்பா இருக்கா. இந்த மாதிரி அவர்கள் உடையோட போகக்கூடாது, மரவொரி தரிச்சுட்டுதான் போகணும். ஏன்னா நல்ல காஸ்ட்லியான உடைகள் தரிச்சுன்னு போயிட்டு ஆசை வந்துடுத்துனா திருப்பி ராஜ்யம் வேணும்னு வந்துட்டான்னா அங்க போனா தபஸ்விகளா வாழ மரவொரி கொடுத்துதான் அனுப்பணும். இவர்கள் சீதைக்கு உள்பட பண்றான் அவள் பண்ணக்கூடிய செயல். இப்ப பெருமாளுக்கும் இளைய பெருமாளுக்கும் சேர்த்துதானே மரவரியை கொடுத்தா. ஆனா முதல்ல மாட்டின்னு வந்து நிக்கிறது யாருன்னா இளைய பெருமாள். ஏன் இவர் பிராகவ முதல்லயே ஏன் மாட்டிக்கொண்டு வந்தார் அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமா அர்த்தத்தை காண்பித்தருள்கிறார்கள் பெரியோர்கள். அந்த லக்ஷ்மணன் சொன்ன வார்த்தை, இந்த இளைய பெருமாள் சொன்ன ஒரு வார்த்தை, தீப்தம் அக்னிம் அரண்யம் வா யதி ராமஹ பிரவேஷ்யதி பிரவிஷ்டம் தத்ர மாம் தேவி துவம் பூர்வம் அவதாரய. மா ஒன்னு நினைச்சுக்கோ அழகா. என்ன? ஒரு பெரிய கொழுந்து விட்டறியக்கூடிய ஒரு அக்னி இருக்கு, இல்ல கானகம் இருக்கு, கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய கானகம் இருக்கு. அந்த இடத்துல ஸ்ரீ ராமபிரான் நுழைவாராகில், இந்த ரெண்டு இடத்துல பெருமாள் நுழைஞ்சிட்டாருன்னா நன்னா தெரிஞ்சுக்கோ, அதற்கு முன்னமே நான் அங்கே புகுந்திருப்பேன். இது நன்னா தெரிஞ்சுக்கோனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரா. யாரு? லக்ஷ்மணன் சொல்றார். அப்படின்னா பிராகேவ, முன்னமே தரித்தார். ஏன் முன்னமே தரித்தார் மரவரியை? பெருமாள் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தான் கிளம்பிடும், அவருக்கு வேண்டிய அடிமை செய்ய வேணும் அப்படின்னு இளைய பெருமாள் இருக்கக்கூடியபடின்னு காண்பிக்கிறார். பெருமாள் மரவரி தரிச்சாரே அப்படின்னா அது பெரிய விசேஷம் இல்லை. ஏன்? பெருமாள் தகப்பனார் சொல்றத கேட்கணுங்கிறதுக்காக மரவரி தரிச்ச, பித்ருவச்சன பரிபாலனம் பண்ணணும், அவ்வளவுதான். இளைய பெருமாளுக்கு என்ன? தன்னுடைய தமையனார் காட்டுக்கு போக அவரை பின்தொடர்ந்து அடிமை செய்ய வேண்டும் என்பதற்காக இவர் முன்னமே தரித்தார். அப்பா சொல்லியும் கேட்காத பிள்ளைகள் இருப்பா, அப்பா சொல்லி கேட்கிற பிள்ளை ராமர் பரவாயில்லதான். ஆனா தமையனார் சொல்லாமையே தானே அவருக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று தரித்து நிற்கிறாரே, இது என்ன ஏற்றம்! எவ்வளவு விலட்சணம்! பெருமாள் அந்த மரவரி தரிப்பதை காட்டிலும் இவர் தரித்ததுதான் ஏற்றம். அந்த மரத்தாலா இருக்க இந்த உடைகள் தரித்திருக்கிற அழகு இருக்கு, லக்ஷ்மணருக்கு தான் பெருமை. அடுத்தது சொல்றார் மகாபாகா. அது என்னது? மகாபாகியவான். நல்ல ஆடைகள்லாம் களைஞ்சுட்டு இது என்ன மரத்துல அந்த சின்ன இதுல இருக்கக்கூடிய உரியலை தரித்து கொண்டு காட்டுக்கு போகணும்னு சொன்னா இது என்ன பாக்கியவானா அப்படின்னா, ஆமா. ஏன்? அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதே. பெருமானே, நீரும் பிராட்டியும் அழகா மலை தாழ்வரங்கள்ல ரவிக்கும் பொழுது நான் எல்லா கைங்கரியமும் செய்ய பெறுவேன் ஆகுவேன்.
இவர் ஆசைப்படுற எல்லா கைங்கரியும் பண்ணணும். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சர்வவித கைங்கரியமும் அத்தனையும் பண்ண போறேன் அடியேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணினானோ இல்லையோ, பிரதிஜ்ஞை பண்ணினானோ இல்லையோ, அந்த பிரதிஜ்ஞை நிறைவேறக்கூடியதாக இவனுக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன? பெருமாள் திருவபிஷேகத்திற்கு விக்னம் அப்படின்னா பெருமாள் முடிசூட முடியாம போயிடுது. முதல் நாள் அறிவித்தார் தசரதர் சபையில, என் பிள்ளை ராமருக்கு நாளை முடிசூட்டுகிறேன்னு. அடுத்த நாள் கைகேயி சொல்லிட்டா அதெல்லாம் கிடையாது, காட்டுக்கு போகணும். இது பரமபாகியம் யாருக்கு? லக்ஷ்மணனுக்கு. ஏன்னா அப்பதானே எல்லா அடிமைகளும் இவர் செய்ய பெறலாம். இப்ப எல்லா அடிமைகளும் இவர் செய்ய பெறலாம்ங்கிற பாக்கியம் எப்ப கிடைக்கிறது இவருக்கு அப்படின்னா, எப்ப கிடைக்கிறது? இப்பதான் சுவாமி கிடைக்கிறது. எப்ப பெருமாள் திருவபிஷேகம் தவிர்ந்தாரோ அப்பொழுது இவருக்கு கிடைக்கிறது அந்த பாக்கியம். அகையாலதான் சொல்றாரு மகாபாகா அப்படின்னு வார்த்தை சொல்றார். ரொம்ப பாக்கியம் பண்ணினவர்பா இவர். பெருமாளுக்கு திருமுடி சூட்டாம விட்டாலே அதுதான் இவருக்கு கிடைச்ச பாக்கியம். அடுத்தது சாதிக்கிறார். இவருக்கு திருநாமத்தை என்ன பேரு சொல்றா? சௌமித்ரிஹி. லக்ஷ்மணன்னு சொல்லக்கூடாதா? சுமித்ரா பிள்ளைன்னு சொல்லணுமா? ஆமா, அப்படிதான் சொல்லணும். ஏன்? சுமித்ரை சரியான தாய், சரியான பிள்ளைய பெற்றெடுத்தான். எப்படி சரியான தாய்? லக்ஷ்மணர் காட்டுக்கு போகணும்னு தீர்மானிச்சார். திருவடியை பற்றுகிறார், பெருமாள் திருவடியை பிராட்டியை முன்னிட்டு பற்றுகிறார். பெருமாள் சரின்னு சொல்லிட்டார். இப்ப போய் தன் தாயிடத்திலே போய் அனுமதி கேட்கணும். நான் போயிட்டு வரேம்மா, ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லணும். அது அனுமதி இல்லை, ஒரு அறிவிப்பு தான். ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார் சுமித்திர இடத்துல போய். அப்ப சுமித்ரை, பா லக்ஷ்மணா நீ எதுக்குப்பா போற? ராமன் தானே காட்டுக்கு போகணும் அப்படி சொன்னாலா? இல்ல. என்ன அழகான வார்த்தை சொன்னா தெரியுமா? சிருஷ்டஸ்வம் வனவாசாய ஸ்வனுரக்த சுக்ருஜ்ஜனே ராமே பிரமாதம் மா காரிஷீஹி புத்திர பிராதரி கச்சதி. அற்புதமான ஸ்லோகம், நினைவு கொள்ளணும். ராமே பிரமாதம் மா காரிஷீஹி. பொன் கற்களால் பதிக்க வேண்டிய வார்த்தைகள் இதன். வைடூரியங்களால் பதிக்கணும் இந்த வார்த்தை ஒவ்வொன்றும். சிருஷ்டஸ்வம் வனவாசாய. சுமித்ரை என்ன சொல்றா? லக்ஷ்மணா பார்த்து, லக்ஷ்மணா நீ இந்த உலகத்துல பிறந்ததே காட்டுக்கு போறதுக்கு தாண்டா. எந்த ஒரு தாயாவது இந்த வார்த்தை சொல்லுவாளா? இப்படி ஆச்சரியமா சுமித்ரை சொல்லுகிறாள் லக்ஷ்மணனை பார்த்து, நான் இந்த வயிற்றிலே உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றேனே, என்ன பயன்? எதற்காக? இப்பதான்ப்பா அந்த பயன் அடைகிறது. நீ இப்ப காட்டுக்கு போறியே, அதுதான் பயன். எனக்கு தெரியும் உன் அண்ணா இடத்துல உனக்கு ரொம்ப பிரீத்தி அதிகம், பிரேமம் ரொம்ப அதிகம்னு தெரியும். ஆனா அந்த பிரேமமே காரணமா தப்பு பண்ணிடாதங்க. அது எப்படி பிரேமம் காரணமா தப்பு வரும்? ராமே பிரமாதம் மா காரிஷீஹி. அழகா சொல்ற. என்ன தெரியுமா? உன் அண்ணா நடந்து போறச்சே அவர் அழகிய நடையுடையவர். ரமயதி தீராமக. எல்லார் மனசையும் கொள்ளை கொள்ளுகிறவர் இல்லையா பெருமாள்? பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் இல்லையா? அப்ப அவர் நடந்து போகிற பொழுது உனக்கு மனசெல்லாம் அந்த நடையில முழுகிடும். அப்ப அவருக்கு பண்ண வேண்டிய கைங்கரியத்தை விட்டுடுவ. அதெல்லாம் ஜாக்கிரதை, கவனமா இரு, கவனம் சிதறாதே கொள். இப்படிதான் ஒரு தாய் இருக்கணும். இப்படின்னா குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணணும். நீ இப்படிதான்ப்பா இருக்கணும், கைங்கரியத்துக்கு தானே பிறந்த. சரியான தாய், சரியான பிள்ளை. அதனாலதான் சௌமித்ரிஹி அப்படின்னு வார்த்தை சொல்றேன். அதற்கு மேல சொல்றார் அழகா, மித்ரநந்தனஹா. எல்லாருக்கும் அனுகூலர்களா இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை விளைவிப்பவரா லக்ஷ்மணன். எப்படி அப்படின்னா, நிறைய பேர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருப்பா. எல்லாரும் எம்பெருமான இடத்துல ஆசை இருக்கக்கூடியவர்கள் தானே. உண்மையான பகவத் கைங்கரிய பிராப்தி நமக்கு கிடைக்கணும்னு ஆசை இருக்கிறவா தானே உலகத்துல. அப்படி பல பேர் ஆசைப்படுறச்சே எல்லாராலையும் பண்ண முடியாத பொழுது, பரவாயில்லப்பா நமக்கு பதில லக்ஷ்மணன் பண்றாருப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாள். ஆகையாலே மித்ரநந்தனா, அந்த அனுகூலர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை விளைவிப்பவர்.
நாம் எப்படி நினைக்கணும் பாருங்க. கைங்கரியம் ஒரு சுவாமி பண்றாருனாப்பா நம்மால பண்ண முடியல, நமக்காக அந்த சுவாமி பண்றாரே, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கொண்டாடும். ஒரு திவ்ய பிரபந்த கோஷ்டி விலட்சணமா நடக்கிறது, வேதபாராயண கோஷ்டி அற்புதமா நடக்கிறது, கைங்கரியம் அந்த சுவாமிகள் பண்றா, வா என்ன ஆச்சரியமா பண்றாய்வா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் நமக்காக பண்றபடியா இருக்கேன் இப்படி நினைக்கணும். நானும் பாடுவேன், நானும் சண்டை போடுவேன், நானும் அதுல இருக்க முயற்சி பண்ணுவேன், நானும் கோஷ்டியை கலைப்பேன். தவறான செயல் இல்லையா இது? தெரிஞ்சுக்கோங்க. மித்ரநந்தனா அப்படின்னு வார்த்தை சொல்றாருடா. அதற்கு மேலே இங்க வார்த்தை சொல்லி காண்பிக்கிறார். இது எப்படி இருக்கிறது அப்படின்னா, பெருமாள் முன்பு செல்ல, இவர் பெருமாள் பின்பு செல்லுவதற்காக மரவுரி தரித்தார். பெருமாள் திருவபிஷேகம் கிரீடத்தை போட்டுக்காததுக்காக மரவுரி தரித்தார். இவர் கிரீடம் போட்டுக்கிறதுக்காக லக்ஷ்மணன் மரவுரி தரித்தார். என்ன கிரீடம்? கைங்கரிய அபிஷேகம், கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். எம்பெருமானுக்கு எல்லாவித அடிமைகளும் செய்ய பெறுவேன் ஆவேன் என்று சொல்லக்கூடிய அந்த கைங்கரிய ஸ்ரீ ஆகிற செல்வம் நிரம்ப பெற்றவராக, அந்த ராஜ்யத்திற்கு தான் தலைவராக ஆகக்கூடிய, சேஷ பூதர்களில் தலைவராக ஆகக்கூடிய பெருமை பெற்றார் லக்ஷ்மணர் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எதற்காக காண்பிக்கிற பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னா, முயற்சி சுமந்து எழுந்து, முயற்சி சுமந்து, அப்பா என்ன உற்சாகத்தோட இந்த நெஞ்சு அப்படி முற்பட்டதுன்னா ஆச்சரியம். எழுந்து முந்துற்ற நெஞ்சு, ஆச்சரியமா இந்த நெஞ்சு கிளம்பிச்ச யார போல இருக்கு? லக்ஷ்மணனை போல. அக்ரதஸ்தே கமிஷ்யாமி அப்படின்னு சொல்றார் அழகா. முன்பே செல்லும்படியாக இருப்பேன். இது ரொம்ப அழகா காண்பிக்கிறார். அப்படின்னா எம்பெருமானுக்கு முன்பு அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னதி குஷகண்டகானு என்று லக்ஷ்மணர் சொல்லும்படியான திருவாக்கு. தேவரீர் வனத்திற்கு போகிற பொழுது அடியேன் முன்பே சென்று அந்த தர்பைகள் முட்கள் இதெல்லாம் இருந்தா அதை நான் முதல்ல என் காலால மிதித்து அழிச்சு அது தேவரீருக்கு பக்குவமான பாதையா மாத்தி கொடுத்துருவேன். தேவர் சௌகரியமா நடந்து வரலாம். அத போலயா இவருக்கு ஆழ்வாருக்கு முந்துற்ற நெஞ்சு. என்ன ஆச்சரியம் பாருங்க. முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சு. ஆழ்வார் என்ன சொல்றார்? அம்மா என் நெஞ்சே கொஞ்சம் என்னோட கொஞ்சம் வாப்பா, இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி, கொஞ்சம் என்னோட சேர்ந்து கொஞ்சம் பெருமாளை பாடு. இந்த வேகத்துக்கு போனா முடியுமா? நம்ம ஆத்துல குழந்தைகளை கூட்டிட்டு கோவிலுக்கு போ. சில குழந்தைகள் பார்த்தா நல்ல சுறுசுறுன்னு இருக்கும். அவ்வளவு சுறுசுறுப்பு அதுங்களுக்கு. விறுவிறுவிறு நானும் காரியம் பண்ணிட்டே இருக்கும். இவா தாத்தா கை பிடிச்சுன்னு கூட்டின்னு போறச்சே, இது கையை விட்டுட்டு உதறிட்டு குடுகுடுன்னு முன்னாடி போயிடும். அப்படியே இருறா நான் வந்துட்டு இருக்கேன்டா, என்னால அவ்வளவு வேகமா வர முடியாதுடா அப்படின்பா தாத்தா. அத போல ஆழ்வார் சொல்றார், நெஞ்ச பார்த்து என் நெஞ்சே என்னது இது, முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே, வேகமா முன்னாடி போயிட்டியே, நல்லதுதான், நல்ல காரியம் தான் நீ பண்றது. ஆனா இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி, என்னோட சேர்ந்து கொண்டு வாப்பா கொஞ்சம். சரி நான் நீரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? நெஞ்சு கேட்கறச்சே ஆழ்வார் சொல்றார், நயப்புடைய, நல்ல அழகா நயமாக இருக்கக்கூடிய அற்புதமான எம்பெருமானை பற்றி சொல்ல போறேன் பார். கவி பாடிய. நயப்புடையதுன்னா என்ன அர்த்தம்? ஆழ்வார் கவி பாடுறதுக்கு முன்னாடி எம்பெருமானுக்கு பெருமையா இல்லாத குணங்கள் எல்லாம் இப்ப ஆழ்வாருடைய சொற்களாலே நிறம் பெற்றன. நீர்மை முதலான கல்யாண குணங்கள். அதை எப்படி பண்ண போறார்? நாயின் அப்படின்னா நாக்காலே ஈன்ற. இல்ல சொற்கள்லாம் நாக்கால தானே வரும். முதல்ல மனசுல இருந்து வாக்கல வந்து வரும். இப்ப மனசுதான் முன்னாடி ஓடி போயிடுது. நெஞ்சு பக்கத்துல இல்லையே ஆழ்வாருக்கு. பரவாயில்ல, நெஞ்சு தேவை இல்லையா, நாக்கிலேயே வந்துடுமா? எப்படி? எம்பெருமானே ஆழ்வாருக்கு மனசா இருக்கார். தானே உள்ள நெஞ்சாக இருந்து அவர் முன்கவி சொல்லி முன்னாடி எடுத்து கொடுத்து ஆழ்வார் பின்னாடி சொல்லும்படியாக பாடுகிறார் அப்படின்னு காண்பிக்கிறார் அழகா. எம்பெருமானே தொடைக்கிடவி, ரொம்ப அழகியாதாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உடைய நல்ல அழகான சொற்களை எல்லாம் போட்டு சேர்த்து அழகா பண்ணக்கூடியது. அப்படி என்ன பண்ணுவோம்? உள் பொதிவோம் அப்படின்னா, நாம் பாடுற கவி இந்த வேதம் போல இல்ல. வேதம் என்ன பண்ணிது? பெருமாளை நானும் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல போச்சு.
ஒரே ஒரு குணத்தை பத்தி பாடுறதுக்காக போச்சு வேதம். பாட முடிஞ்சுதான்னா யதோபாச்சோ நிவர்த்தந்தே அப்ராஹ்யமனசாசஹ. ஐயோ என்னுடைய வாக்குகள்லாம் மீள்கின்றன, மனதாலும் கிரகிக்கப்பட முடியாதவனா எம்பெருமான் உயர்ந்து ஓங்கி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதம் அத போல இல்ல. நாம உள் பொதிவோம், நன்றாக உள்ளே அந்த சொற்களுக்குள்ளே உள்புகுந்து எம்பெருமானை அனுபவிக்க கடவோம். ஏன்? ஏன்னா இங்கு எம்பெருமான் அவனே வாசகமா இருந்து கொடுக்கிறபடியாலே அவன் வாசகத்தை விட்டு தள்ளி போறது இல்லை. நம்ம சொற்களையே அவன் இருக்கிறபடியாலே அவன் தள்ளி போறது இல்லை. யார் அந்த எம்பெருமான்? எப்படிப்பட்டவன்? நற்பூவை பூ, நல்ல பூவை பூ, காயாம்பூ. அந்த காயாம்பூ இருக்கக்கூடிய நிறத்தோட, அது காயாம்பூனா இன்னும் பெருமாளோட ஒப்பிட்டு சொல்ல முடியலையா? இந்த போர்ல அந்த உபமானத்துக்காகையால இந்த உபமானத்தை கொஞ்சம் சிக்ஷித்து ஆழ்வார் சொல்றாராம். நற்பூவை, நல்ல சேர்த்துக்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எபெருமான கம்பேர் பண்றச்சே இந்த புஷ்பத்துக்கு அவ்வளவு என்ன பெருமை இருக்கு அப்படின்னு சேர்த்து சொல்லும்படியான அழகா சொல்றாரு இங்க வார்த்தை காண்பிக்கிறச்சே. பூவின் நற்பூவை பூ ஈன்ற வண்ணன் புகழ். அழகா அந்த காயாம்பூ வண்ணனாக இருக்கக்கூடிய எபெருமானுடைய புகழ் அப்படின்னா அவனுக்கு உண்டான பெருமைகள் என்ன? திவ்ய ஆத்ம குணங்கள், திவ்ய தேக குணங்கள், இதெல்லாம் பத்தி நாம் ஆச்சரியமாக பாடக்கடவோம் அப்படின்னு உற்சாகமா ஆழ்வார் இந்த இடத்துல காட்டி அருளுகிறார்னு நாம் பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா. இது முதல் பாட்டிலே காட்டுகிறார். அடுத்தது ஆழ்வார் இரண்டாம் பாசுரம். புகழ்வோம் பழிப்போம் புகழோம் பழியோம், இகழ்வோம் மதிப்போம் மதியோம் இகழோம், மத்து எங்கண்மால் செங்கண்மால் சீரல் நீதி வினயாம், எங்கண்மால் கண்டாய் இவை. இதுல எம்பெருமான பார்த்து ஆழ்வார் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஐயோ இந்த பெருமாளை பார்த்து நாம பாட்டுக்கு புகழ போறோம், அண்ணா பாசுரங்கள்லாம் பாட போறோம்னு சொல்லிட்டோமே, இப்படி பண்றது சரியா அடுக்குமா? அடுக்காதுன்னு ஆழ்வார் சொல்ற. என்ன சொல்றது? வேதங்களாவது போய் அங்க பக்கத்துல நின்று திரும்பி வந்தது, ஆனா நான் எப்படி இருக்கேன்? ஐயோ பெருமாளை பாடுறதுக்கு தகுதியே இல்லையே. அளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தினத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் போல, தத்வேன யஸ்ய மகிமார்ணபஷீகராணு சக்யோ ந மாதுமபி சர்வபிதாமஹாத்யைஹி கர்த்தும் ததீய மகிமஸ்துதிமுத்யதாய மஹ்யம் நமோஸ்து கவயே நிரபத்ரபாய. அப்படின்னா அளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திரத்துல தெரிவிக்கிறார், ஐயோ எம்பெருமானே உன்னை புகழ்வதற்காக நான் ஆசைப்பட்டு நிற்கிறேனே, நீர் யார் தெரியுமா? உண்மையில் உன்னுடைய மகிமை கடலில் ஒரு திவளைய கூட தெரிஞ்சுக்க முடியாத பிரமன் சிவன் முதலானவர்கள், அவர்களுக்கெல்லாம் தேவர்கள்னு பேரு. எங்கேயோ மேல இருக்க அவங்க பக்கத்துல கூட இருக்கா அவர்கள் எல்லாம். அப்படிப்பட்ட தேவர்கள் ஒரு லவலேசம் கொஞ்சம் தேவரின் பெருமையை அறிந்து கொள்ள முடியாத கஷ்டப்பட்டு இருக்கிறச்சு, நான் எம்பெருமான பத்தி பெருமையா சொல்றேன், பாட போறேன் அப்படின்னு அளவந்தாராகிற நான் துதிக்க தொடங்கினேனே, வெட்கப்படலையே? நான் வெட்கப்பட வேண்டாமோ? ஏதோ கவின்னு பேரு, நான் எனக்கே பேர் சொல்லிக்கிறேனே, போரும் போ, என்ன பண்ணிக்கிறது? மஹ்யம் நமோஸ்து கவயே. அளவந்தார் சொல்ற, எனக்கு நானே நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், போரும், எனக்கு நானே நமஸ்காரம். ஏன்னார் இப்படித்தான் உலகத்துல என்ன பார்த்து எல்லாரும் அப்படி கிட்டலாம் சொல்ல போறேன். எல்லார்கிட்டையும் தலைகுனிவு ஏற்படுறவான நான் எனக்கு நானே அப்படி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வார்த்தை சொல்றா போலே இந்த இடத்துல யோசிக்கிறாரா நம்மாழ்வாருடைய வார்த்தை எப்படி இருக்கு? இருக்கிறத உள்ளபடி சொல்லணும், இல்ல அதற்கு மேல கூட சொல்லணும் தெரியணும், அதுதானே கவின்னு பேரு. அப்படி சொல்ல தெரியலையே நமக்கு. பெருமாளை உலகத்துல இருக்கிற விஷயங்களை வேணா சொல்லலாம், எம்பெருமான சொல்ல முடியுமா? ஒரு குணத்தை கூட அளக்க முடியாதபடி உயர்ந்தவனா சர்வேஸ்வரன் இருக்க, எம்பெருமான பார்த்து நான் புகழப் போகிறேன்னு சொன்னா அதுதான் எம்பெருமானை இகழ்தல். அதான் வார்த்தை சொல்றேன். எம்பெருமானை புகழப் போவதில்லைன்னு சொல்லிட்டா அப்பா அவனை இகழப் போவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த
ஆழ்வார் இங்கு ஆச்சரியமாக தெரிவிச்சு காண்பிக்கிறார். எபெருமானுடைய வைலட்சண்யம், அவனுக்கு உண்டான தன்னேற்றத்தை, சிறப்பை நினைச்சு பார்க்கிறச்சே கடைசியா அவனுக்கு அதிசயத்தை, அவனுக்கு மேன்மைய பண்ணணும், சிறப்ப பண்ணணும்னு ஆசைப்பட்டு கடைசியா அதை கெடும்படியாக பண்ணுகிறேனேன்னு வருந்துகிறார். இது 2வது பாசுரத்துல. புகழ்வோம் பழிப்போம். புகழப் போகிறோம்னா எம்பெருமானை பழித்தவர்கள் ஆகிறோம். புகழோம் பழியோம், அவனை புகழப் போவதில்லை என்றால் அவனை பழிக்கப் போவதில்லை. நாம் இகழ்வோம் மதிப்போம். அழகா சொல்றாரு, மதிப்போம் இகழ்வோம். இப்படி வச்சுக்கணும். எம்பெருமானை நினைத்தோமாகில் அப்ப அவனை இகழ்ந்தவர்களா, நிந்தித்தவர்கள் ஆவோம். சரி, மதியோம் இகழ்வோம். அவனை நினையாதவர்களாகில் நாம் எல்லாம் அவனை நிந்திக்காதவர்களாக ஆவோம். எங்கண்மால் மற்ற எங்கண்மால் செங்கண்மால். எங்கள் பக்கத்துல ரொம்ப ஆசையோடு கூடியிருக்கக்கூடிய சிவந்த திருக்கண்களை உடைய மாலாகிற எம்பெருமான், நீ சீரல், நீ சீரல்னா எம்பெருமானை கோபிச்சுக்காதப்பா, எங்கள்கிட்ட கோபிக்காத, சீரல் கோபிச்சுக்காத. என்ன பண்ணணும்? இவை தீவினையோம் எங்கள் மால் கண்டாய். இப்ப தீவினைகளாக மூழ்கி இருக்கக்கூடிய, அப்படின்னா பாப புண்ணியங்களாக மூழ்கி இருக்கக்கூடிய, கர்ம வாசனையில மூழ்கி இருக்கக்கூடிய நாங்கள், கொடும் பாவிகளா இருக்கக்கூடிய நாங்கள், எங்களுடைய மால் கண்டாய், மயக்கத்தாலே வந்தது இதெல்லாம். அப்படி என்ன அர்த்தம்? இதை பெரியவாச்சான் பிள்ளை மிக அழகாக வியாக்கியானிக்கிறார். 2ஆம் பாட்டுக்கு அர்த்தத்தை, புகழ்வோம் புகழ்வோம் நாவியின் தொடைக்கிடலி உள்பொதிவோம்னு முதல் பாசுரத்துல சொன்னபடி ஆழ்வார் சரி எம்பெருமான் ஆச்சரியமா அனுபவிக்க போறோம் பாரும் அப்படின்னு இறங்கி போனா, இந்த வேதங்கள் ஒரு பக்கம் நின்னுது, ஏதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு ஒரு பக்கம் நிறுத்துதே, இவர் அதற்கும் மேல போய் நிக்கிறார். என்ன சொல்றாரு இங்க? மஹ்யம் நமோஸ்து கவயே. இப்ப ஆனந்தார் சாகித்ய சொன்னேனே, காண்பிச்சேனே அழகா, அப்படி சொல்லும்படியான வார்த்தையாக இங்க நிற்கிறது. இப்ப எம்பெருமானை அவ்விஷயத்தை புகழ பார்த்தோமாயில், நாம எம்பெருமானை போய் புகழப் போகிறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகிறது? எம்பெருமானை பழித்தவர்கள் ஆகிறோம். எம்பெருமானை புகழ மாட்டோம்னு சொன்னா அவனை நாம் பழித்தவர்கள் ஆக மாட்டோம். சரி, இது அன்வயத்துல சொன்னா அப்படின்னா புகழ்ந்தா பழித்தலாம், புகழனா பழிக்கல. இது எதுக்கு 2 தடவை சொல்லணும்? முதல் தடவை சொல்றச்சியே அடுத்த வாக்கியம் வரும் இல்லையா? அது முதல் தடவை சொல்றது அன்வயத்துல சொல்றது, 2வது சொல்றது அப்படின்னா வெதிரேகத்துல சொல்லி காண்பிக்கிறது. அப்படி சொன்னாதான் அர்த்தம் நிலை பெறுங்கிறதுக்காக சொல்றார் அழகா. எம்பெருமானை அறியாத நாம் புகழ்ந்தா தப்பு தப்பானா சொல்லுவோம், அப்ப அவனை இகழ்த்ததாத்தானே ஆகும். எம்பெருமானை அறியாமையில் மூழ்கிற நாம் புகழவில்லைன்னு சொன்னா, அப்பா நல்ல வேளை அவரை இகழலப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்க போற மொழியும் சொல்லுவார். அதான் அந்த மேடையில பார்த்தேன்னா அவர் தான் ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரிய ஆளவர் தான். எப்படி சொல்றேன்னா பேசாம இருக்காரு பாரு, பேசாமையே இருந்தார். எல்லாரும் அவர் பெரியவர், பெரிய படிச்சாளி, பெரிய படிப்பாளி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, மேடையில போய் எல்லாரும் வற்புறுத்தி அவரை பேச சொல்லிட்டா 2 மணி நேரம் மைக்க பிடிச்சு தத்து பொத்துன்னு வளர்ந்துட்டே இருந்தார். ஐயோ இவருக்கு ஒண்ணும் தெரியாதா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்ப என்ன அர்த்தம்? பேசாம இருந்தா உலகத்துல எல்லாரும் ஏதோ நினைச்சுட்டு போயிருப்பாங்க. பேசி தானே கடுத்துட்டார். அத போல எம்பெருமானை புகழ்ந்தோம் என்றால் அவனை இகழ்ந்தவர்களாகவும், அவனை புகழவில்லை என்றால் நாம் இகழாதவர்களாகவும் அதான் காண்பிக்கிறது. இகழ்வோம் மதிப்போம். அர்த்தம் சொல்றார் அழகா, எம்பெருமானை நெஞ்சாலே நினைத்தோமாகில் அவ்வஸ்துவை இகழ்ந்தோமாவோம். அப்படின்னா மதிப்போம் இகழ்வோம். எம்பெருமானை நெஞ்சால நினைத்தோம்னு சொல்லிட்டா அவனை இகழ்ந்தவர்களாக ஆவோம். இதுதான் ஏற்கனவே சொல்லிட்டோமே, புகழுங்கிறது வாக்கு, இந்த இடத்துல மதிப்புங்கிறது மனசு காரியம். அதாவது முதல்ல இருக்கிற இந்திரியம் வாக்கிந்திரியம், இங்க மனசை பத்தி சொல்றது மனப்பூர்வம் வாக்குத்தரம். மனசுல நினைச்சுதானே வாக்குல சொல்லும்படியா இருக்கணும். இல்ல இது மனசுல நினைச்சாலே பாவமாயிடுறது. சில விஷயங்கள் பிராயஷ்சித்தம் இருக்கு, பாபங்கள் புண்ணியங்கள்னு சொல்றச்சு, பாபங்களுக்கு என்ன பிராயஷ்சித்தம்னு சொல்லப்படுறச்சு, வாக்கால சொல்றது இல்ல, மனசாலே நினைக்கிறதையே சில பாபங்கள் இருக்கு. மனசால நினைச்சதாலேயே பிராயஷ்சித்தங்கள் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் அவ்வளவு சொல்லப்படுறது. மனோவாக்காயை அழகா பெருமானார் தொடங்குறார் இல்லையா? அநாதிகால பிரவருத்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபசார பாகவதாபசார சஹ்யாபசார ரூப என்று சொல்லுகிற பொழுது என்ன காண்பிக்கிறார்? மன
வாக்கு காயைன்னு சொல்றார். மனசாலையும் வாக்காலையும் செய்கையினாலையும் விவித கரணங்களால அபசாரம் பண்ணும்படியா இருக்கும். அப்ப இரண்டாவதாக சொல்லப்படுவது என்ன? மனசுங்கிறத சொல்லும்படியா காண்பிக்கிறது. மதிப்போம் அப்படின்னா என்ன பண்றோம் நாம? இங்க காண்பிச்சு தெரிவிக்கிறார் அழகா. மதியோம் அப்படின்னு சொன்னா இகழும், இகழோம் மதியோம். அதாவது இந்த இடத்துல புகழ்வோம் படிப்போம், புகழோம் படியும், இகழ்வோம் மதிப்போம். மதிப்போம் என்றால் எம்பெருமானை மனசால் நினைப்போம் என்றால் அவனை இகழ்ந்தவர்களாக ஆவோம். இப்ப எம்பெருமானை மதியாத, அதாவது எம்பெருமானை நினையாதவர்களாக இருந்தோம் என்றால் நாம் என்ன ஆயிடுவோம்? அப்பா பெருமாளே நினைக்கல, அதனால அவரை இகழவில்லை அப்படின்னு தேரும்படியாக இருக்கும் என்று காண்பிக்கிறார் அழகா. அப்படின்னா இந்த சொல்றச்சே என்ன காண்பிக்கிறார்? எங்கண்மால் எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்? நம்மிடத்துல ரொம்ப காதலுடையவனா இருக்கான். பெருமாளுடைய ஆசையை பார்த்தா நம்முடைய ஆசை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இடத்துல அவ்வளவு ஆசையுடையவன் எம்பெருமான். பாருங்க, உற்சவம்னா ஓடி வரான் எம்பெருமான். நாம் இருக்கிற இடம் தேடி வர, காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் படுகாடு கிடக்கிற எத்தனை ஊர்கள்ல எத்தனை திவதேசங்கள்ல எம்பெருமான் திருநாள்னு பெயர் சொல்லி கொண்டு எத்தனை இடங்களுக்கு ஏறி இறங்குற. யோசிச்சு பாருங்க, எத்தனை தூரம் எம்பெருமான் நடக்கிற. எல்லாம் நமக்காக, நம்ம பேர்ல இருக்கிற அவனுக்கு உண்டான ஒரு காதல். செங்கண்மால் எங்கண்மால் அப்படின்னா சிவந்த திருக்கண்களை உடைய எம்பெருமான். அதான் வேதம் சொல்லித்தே, தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவமக்ஷினி அப்படின்னா அந்த சூரியனால மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாமரையை போல இருக்கிற திருக்கண்கள் எம்பெருமானுடைய. அதான் சொல்லி காண்பிக்கிற செங்கண்மால் எங்கண்மால் அப்படின்னு அந்த கண்ணை உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எங்கள் பக்கத்துல, என் பக்கத்துல ரொம்ப ஆசை உடையவனா இருக்கான். இப்ப இந்த எம்பெருமான பார்த்து ஆழ்வார் சொல்றார், சீரல் நீ கோவப்படாதப்பா எம்பெருமானே, என்கிட்ட கோச்சிக்காதப்பா. ஆண்டாள் சொன்னாலும் இல்லையோ, கறவைகள் பிச்சிருந்து பாசனத்துல என்ன சொல்றா? அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. பெருமானே கோச்சிக்காதப்பா, எங்களுக்கு கோச்சிக்காதப்பா. நாங்கள்லாம் அறியாதவர்கள், அதற்கு மேலே பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். அதற்கு மேலே அன்பால ஒரு இடத்துல சில வார்த்தைகளை சொல்லிடுவோம். சிறு பேர் சொல்லுவோம். சிறு பேர்னா என்ன? நாராயணா என்ன சொல்லணும்? கோவிந்தான்னு சொல்லணும். அதுதான் பெரிய பேர். நாராயணன்னு சொல்லிட்டோமே, ஐயோ தப்புப்பா, சொல்லக்கூடாது. சீரி அருளாதே, கொஞ்சம் எங்கள்கிட்ட கோபப்படாத. அத போல இங்க நம்மாழ்வார் சாதிக்கிறார், சீரல் நீ கோபப்படாதே, எம்பெருமானே எங்களிடத்துல கோபித்துக் கொள்ளாதே என்று வார்த்தை சொல்றார். ஏன்னா என்னது எம்பெருமானுக்கு என்னுடைய பெருமையை தெரியாத இந்த ஆழ்வார் என்னை பத்தி பேசுறேன்னு சொல்லி இழுகிறாரே, இதனால முடியுமா? என்னது அப்படின்னு எம்பெருமான் கோவிச்சுட்டான்னா சீரல் கோவிச்சுக்காதேன்னு சொல்ற. இது அடுத்தத இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லலாங்கிற. சீரல் ஏன் கோபம் வருது? ஆழ்வார முதல்ல பாட போறேன் பாரும், ஆழ்வார் பெருமாள் பாட போறேன்னு சொல்லிட்டு முந்துற்ற நெஞ்சேன்னு முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சேன்னு சொல்லிட்டு ராமான பாசுரங்களால பாட போறேன், ஆவியின் தொடைக்கிழவி உள்பொதிவோம்னு சொல்லிட்டு இப்ப இல்ல புகழ்ந்தா பழிச்சதாயிடும், நான் திரும்புறேன் மீளுகிறேன் அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கு எப்படி தெரியுமா இருந்தது? இங்கே தரியாராதனை உண்டு அப்படின்னு ஒரு போர்டு போட்டுட்டான். 12 மணிக்கு சரியாக வரவும் எல்லாரும் டான்னு 12 மணிக்கு வரிசையில நிக்கிறா. காத்தாலேந்து ஒரு சுவாமி ரொம்ப பசியோட இருக்கார். வாங்கோ நீங்க முதல்ல அப்படின்னு அவரை கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு பெரிய இலை, சிவத்தியானத்துக்கெல்லாம் ஒரு பெருசா போடுவா பாருங்க வாழலை, அவ்வளவு பெருசா ரெட்டை இலைய போட்டு உட்கார வச்சு விதவிதமான பக்ஷணங்கள் எல்லாம் பண்ணி பரிமாறுறதுக்கு சரியா ஆரச்சே. இப்போ உங்களுக்கு ஒண்ணும் தடியாரான கிடையாது, எழுந்து போங்கன்னா எப்படி இருக்கும் அந்த சுவாமிக்கு? அத போல பெருமாளுக்கு ஆழ்வார் பாட போறான்னு ஆசையோட வந்தா இந்த ஆழ்வார் பாடமாட்டேன்னு சொன்னாலே கோபம் வருதான் பெருமாளுக்கு. சீரல் கோச்சிக்காதப்பா பெருமானே, நீ தீவினயோம், நீ சீராதே கொள். ஏன் நாங்கள்லாம் தீவினையோம், நீ நினைக்கிறபடி பரிமாறாத பாவிகளப்பா நாங்கள்லாம். உடைய விஷய வைலட்சண்யத்தை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உடையவர்களா எங்களுக்கு அது இல்லையே. எங்கண்மாள் கண்டாய்வை. இப்ப ஆஹா பெருமாளை நினைச்சா பாடணும் அப்படின்னு ஓடி வருதும், ஐயோ நமக்கு யோக்கியதை இல்லை அப்படின்னு மீளுவதும் வேண்டான்னு சொல்றதும் எதனாலே?
உன்னிடத்துல இருக்கிற மேன்மையால அதுல எங்களுக்கு ஏற்படுற ஒரு பிராந்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு அப்படி ஏற்படுற மனக்குழப்பம்பா, எங்களோடது ஒண்ணும் இல்லை, உன்னை பார்த்தா அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பின்வாங்குகிறா போலே ஆழ்வார். அடுத்தது 3வது பாசனம். இவையன்றே நல்ல இவையன்னே தீய இவை அறிவனேலும் இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீ கொண்ணாதிரையவனே என்னால் செயற்பாலதென். இவை அன்றே நல்ல, இவை அன்றே தீய, இவை என்று இவை அறிவனேலும் இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீக்கு ஒண்ணாது இறையவனே என்னால் செயற்பாலது என். அழகா கேட்கிறார் நம்மாழ்வார் இந்த 3வது பாசுரத்துல. அப்படின்னா இங்க தெரிவிச்சார் பெருமாள். கேட்கிறார், ஆழ்வீர் சும்மா இப்ப சொல்றீர் 2வது பாசுரத்துல, இல்ல மனக்கலக்கம் எனக்கு, அதனால முதல் பாசுரத்துல ஞானத்தோட தானே எழுந்தீர் நீர். ஆமா ஆமா, மனசு முற்பட்டதுன்னு தான் சொல்லி எழுந்தீர். ஆமா ஆமா, வாஸ்தவம் தான். அப்படி சொல்லிட்டு நமக்கு நிலமன்றுன்னு மீடும்படியா இருக்கு. அப்ப ஞானத்தோட இழியக்கூடிய நீர் அப்பயே சொல்லியிருக்கணும் இல்லையா அப்படின்னு வார்த்தை சொல்றார் அழகா. இப்ப நீர் என்ன சொல்லிருக்கணும்? அப்பா பெருமாளை புகழறதுக்கு வேதத்துக்கே சக்தி இல்லை, எனக்கு எங்கப்பா சக்தின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லாதபடி அப்போ ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் இப்ப என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னீர்னா இது எப்படி உமக்கு தெரிய வேண்டாமா? இது முடியாத காரியம் நம்மால எப்படி முடியும்னு அப்பயே சொல்ல வேண்டாமான்னு கேட்டா இங்க சொல்றார் ஆழ்வார், இது நன்று இது தீதுன்னு அறிவன் தான்னா, ஆனாலும் எனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி தோஷம் பாரதந்திரியம் உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆசை சாபலம்னு பேர். இதனால வேற வழி இல்லாம நான் பண்ண ஆரம்பிச்சுடுறேன், உன்னை புகழ ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அழகா இது வார்த்தை சொல்றார், இவையன்றே நல்ல. அப்படின்னா பெருமாளை நினையாம இருக்கிறது பாருங்க, அதுதான் நல்லது. இவையன்றே தீய, பெருமாளை நினைத்தலாவது இருக்கிறதோ இல்லையோ, அவரை புகழறது நினைக்கிறது இருக்கோ இல்லையோ, அதுதான் தீய. முதல் பாசுரத்தோட சம்பந்தப்படுத்தி பார்த்துக்கோ. என்று இவை இதெல்லாம் இந்தந்த தன்மைகள்னு சொல்லி எனக்கு அறிவனேனும் நான் அறிந்தவனாக இருப்பினும் கூட இவையெல்லாம் இதெல்லாம் இது தீயவை இது நல்லவைன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் என்னால் அடைப்பு நீக்கு, என்னால் பற்றவும் முடியாது விடவும் முடியாது. ஒண்ணாது இறையவனே பெருமானே எனக்கு சுவாமியானவனே என்னால் செயற்பாலதென், என்னால என்ன பண்ண முடியும், அடியனால செய்ய தகுந்ததுன்னு என்ன இருக்கிறது அப்படின்னு அழகா இதுல கேட்கறேன். இதுக்கு வியாக்கியானம் வருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறார். இவையன்றே நல்ல இவையன்றே தீய. ஆழ்வாருக்கு தெரியுமா இதெல்லாம் நல்லது இதெல்லாம் தீயது? நன்னா சொல்றாரே, 2ஆம் பாசுரத்துல சொல்லியிருக்காரே ஆழ்வார். புகழ்ந்தால் பழித்ததாகும், புகழவில்லை என்றால் பழிக்கவில்லையாகும். புகழாம பேசாம தானே இருக்கணும் இல்லையா? அப்ப புகழாம இருந்துட்டா அது நல்லது, புகழ்ந்தா அது தீயது. அதத்தான் இங்க காண்பிக்கிறது. இவையன்றே நல்ல, புகழோம் பழியோம் மதியோம் இகழோம், இதுதான் நல்ல. இவையன்றே தீய, புகழ்வோம் பழிப்போம், இதுதான் தீய பொல்லாது. இப்ப இது நல்லது தீயதுன்னு உனக்கு தெரியும் இல்லையோ? அறிவனேலும் ஆமா தெரியும், பரிச்சேரிக்கு இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்க எனக்கு தெரியும் பெருமானே, இது நல்லது இது தீயதுன்னு தெரியறது. சரி, அப்ப அத நல்லதை பிடிச்சுக்கணும் தீயதை விடணும். அப்படின்னா நல்லதை பெருமாளை புகழாம இருக்கிறது நல்லது, புகழ்ந்துட்டா அவரை இகழ்ந்தா மாதிரி ஆயிடும். பெருமாளை புகழ்ந்து அவருக்கு இகழ்ச்சி கொடுப்பதாக செய்யக்கூடிய தீமை இருக்கே, நான் பண்ணாம இருக்கணும். அப்படித்தானே நீர் இருக்கணும். ஆனா நீர் என்ன சொல்றீர்? என்னால் அடைப்பு நீ கொண்டு, என்னால் அதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு, பற்றவும் முடியாது விடவும் முடியாது. என்னால் நல்லதுன்னு சொல்லி அதை பற்றிக்கவும் எனக்கு தெரியல. பெருமாளை புகழாம இருக்கிறது நல்லது தெரியறது, ஆனா பற்றிக்க முடியல. பெருமாளை புகழ்வது தீயது, ஏன்னா அதை இகழ்வதா மாறிடுறது அப்படின்னு எனக்கு தெரியறது, ஆனா அதை விடவும் முடியல. ஏன்னா இறையவனே அப்படின்னா சுவாமி நீரா நானா? தேவரீர் தானே சுவாமி. இறையவன்னா இந்த சொத்துக்கு உடையவன் நீர், நீர் தானே ஓரரசு செலுத்தக்கூடியவர். அடிமைப்பட்ட எனக்கு என்ன இருக்கு இது விடணும் இது பிடிச்சுக்கணும்னு? எனக்கு என்ன
இதை பிரித்து பார்த்து அதை செய்வதற்குண்டான யோக்கியதைன்னு கேட்கிறார் ஆழ்வார். என்னால் செயற்பாலது நான் என்ன பண்றது? நீ சொன்னதை செய்யறதுதான் என் டியூட்டி. அதுக்கு மேல கேட்கறதே என்னுடைய இது இல்ல. சில பேரை வச்சு நாம கைங்கரியங்களை கொடுப்போம் பாருங்கோ, நமக்கே தலையை சுத்திடும். அப்பா இந்த திருமாளிகளை போயிட்டு இந்த சுவாமிகிட்ட இந்த கிரந்தத்தை கொடுத்துட்டு வா சொல்லியிருப்போம். 1 மணி நேரம் கழிச்சுக்கப்ப என்னாச்சு? சுவாமி இந்த கிரந்தத்தை இன்னைக்கே கொடுக்கணுமா இல்ல நாளை கொடுத்தா போருமா? அடே இன்னைக்கே கொடுத்தானுண்டா, கொடுத்துருப்பா இன்னைக்கு போயிட்டு. சரி சுவாமி. திருப்பி இன்னொரு 1 மணி நேரம், ஆக மொத்தம் 2 மணி நேரம் ஆயிடுது. மறுபடியும் கேட்கறோம், என்னாச்சுப்பா? சுவாமி இன்னைக்கே கொடுக்கணும்னா அவர் திருமாளிகைக்கு போய் கொடுக்கணுமா இல்ல அவர் இங்கே வரும் பொழுது கொடுக்கணுமா? அடே அவர் திருமாளிகைக்கு போய் கொடுக்கணுமப்பா. ஓ புரிஞ்சுது சுவாமி. அடியப்பா இப்பயாவது கொடுத்துடுவியா? 2 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. கண்டிப்பா கொடுத்து. திருப்பி இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு 3 மணி நேரம் மொத்தம். என்னாச்சு கொடுத்தியா? சுவாமி புரிஞ்சுடுத்து எனக்கு. அவர் ஆத்துக்கு போய் இதை கொடுத்துட்டு வரணும்னு நன்னா புரிஞ்சு போயிடுது. ஆனா அவர் ஆத்துக்கு போய் கொடுக்க போறச்சே அவர் இல்லைன்னா என்ன பண்றது? அங்கேயே கிரந்தத்தை வச்சுட்டு வந்துட்டோமா இல்ல மீண்டும் இங்க கொண்டு வரட்டோமான்னு பட்டான்னு அந்த சுவாமியை சிஷ்யரை பார்த்து விழுந்து சேவிச்சு அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு நாமளே கையில. பா ரொம்ப சந்தோஷம், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நானே போய் கொடுத்துடுறேன். சில பேர்ட்ட கைகரியம் கொடுத்தா இப்படிதான் இருக்கும், பெரிய தலைவலியா இருக்கு. இன்னும் சில பேருக்கு அந்த சொன்ன இடத்துல சொல்லவே வேண்டாம், மனசுல நினைச்சதை பண்ணுவோம். லக்ஷ்மணனை பார்க்கிறோம், எம்பெருமானாருக்கு எம்பாரை பார்க்கிறோம், கூடத்தாழ்வான பார்க்கிறோம், பராசரப்பட்டருக்கு நஞ்சியரை பார்க்கிறோம். இவர்களுக்கெல்லாம் சொல்லணுங்கிறது இல்ல. ஆச்சாரியர்கள் பெரியோர்கள் தானே செய்யறார். ஏன்னா அந்த ஆச்சாரியரிடத்துல இருக்கிற விசுவாசம், முதல்ல பக்தி, ஸ்ரத்த, அவர்கள்டேந்து உண்மையான ஞானத்தை பெற்றிருக்கக்கூடிய தன்மை, நல்ல ஒழுக்கு, தபஸ், இதெல்லாம் இருந்தா தான் ஒரு உண்மையான சிஷ்யனாகவே ஆக முடியும். அப்பதான் அந்த வழியை பின்பற்றி செல்ல முடியும். எந்த விஷயத்துக்கு ஒரு சிஷ்யன் யோசிக்கணுமோ அதுக்குதான் யோசிக்கணும். எந்த விஷயத்த சிஷ்யன் அப்படியே சொன்னதை செய்யணுமோ அதை அப்படியே சொன்னதை செய்யணும். அதுதான் சிஷ்ய லட்சணம். எதற்கு யோசிக்கலாம்? நமக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு? யோசிக்க கூடாததுக்கு யோசிக்கிறான், யோசிக்க வேண்டியதுக்கு யோசிக்கிறதே இல்லை. இப்ப இங்க கேட்கிறார் அழ்வார், என்னால் செயற்பாலதன், எனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? தேவரீர் வைத்த இடத்துல இருக்கணும், தேவர் சொன்னபடி கேட்டு நடக்கணும், அவ்வளவுதான். நீரே கீதையில சாதிச்சிருக்கிறே சுவாமி, என்ன கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. வா சொன்னபடி முமுட்சுக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கைங்கரியத்துல மட்டும் அன்வயிச்சு பண்ணுங்க, பலத்துல புத்தி வைக்காதீங்கப்பா. அதுக்கு மேல நீ சொல்லியிருக்கிற தர்ம ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்லோகம், மத்யாஜி மாம் நமஸ்குரு மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறே, என்னையே தியானம் பண்ணுப்பா, என்னையே பக்தனாக என்கிட்டயே பக்தி உடையவனா இருப்பா, என்னையே ஆராதிப்பவனா இருப்பா, என்னையே நமஸ்காரம் பண்ணுப்பா. அப்ப தேவரீர் சொல்லி கொடுத்த வார்த்தைப்படி நான் என்ன பண்ணணும்? நான் அதன்படி இருக்கணும், அவ்வளவுதான். என்னால் செயற்பாலது என்னால என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் சொல்லும் பார்ப்போம் அப்படின்னு எம்பெருமானிடத்திலே பார்த்து கேட்கிறார். இது நல்லது இது தீயதுன்னு தெரிஞ்சும் இதை விடுவதற்கோ செய்வதற்கோ எனக்கு சக்தியற்றவனாக இருக்கிறேன்னு 3வது பாசுரத்துல காண்பித்தருளினார். ஒரு 4வது பாசுரம், என்னில் மிகுபுகழார் யாவரே பின்னையும் மற்ற எண்ணில் மிருகு புகழேன் யானல்லான், என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் உரையும் சீலப் பெருஞ்சோதிக்கு என் நெஞ்சால் பெத்து. ரொம்ப ஆச்சரியம். இந்த 4ஆம் பாட்டுல அழ்வார்ட்ட பார்த்து எபெருமான் கேட்கிறான், அழ்வீர் நீர் இப்படி போய் அகல பார்க்கிறீரே, இது மேலழ பார்த்தா நியாயமா இருக்கிறா போல தெரியறது. ஆங்கிலத்தை சொல்றாரு பிரைம ஃபேசி அப்படின்னு சொல்றாரு. மேலெழுந்த வாரியா அப்படி தோன்றது, ஆனா ஆழ்ந்து பார்த்தா நீ சொல்றது ஒத்துக்கும்படியா இல்லையே அழ்வீர். ஏன் இது விபரீதமானா உலகத்துல புரிஞ்சுப்பா. ஆழ்வாரே பாட முடியலன்னு அகன்று போயிட்டாப்பா. ஐயோ ஆழ்வாராலேயே முடியாத வஸ்துவை நாம எங்க கிட்டுவது என்று உலகத்தார்களும் அகன்று விடுவார்களே.
ஆழ்வார் கிட்டி எம்பெருமான அனுபவிக்கிறச்சே, பாருப்பா ஆழ்வாரே கிட்டி எம்பெருமான அனுபவிக்கிறச்சே, நமக்கும் அவன் சுலபன்பா அப்படின்னு மற்றவர்களும் என்னை பற்றி நிற்பார்களே. அழுவீர், நீ இப்படித்தானே இருக்கணும். நீர் நீர் விலகுவதும் நீர் மாட்டேன்னு சொல்லுவதும் உலகத்தார்கள் எல்லாரும் என்னை விலக்குவதாக மாறிவிடுமே. ஆகையாலே நீர் அன்வைத்துதானே சத்தை பெற வேணும் அப்படின்னு சொல்ல, ஓ ரொம்ப ஆச்சரியம், எம்பெருமான் சொல்லி கொடுத்தது சரிதான், இப்பதான் நமக்கு ஒரு ஏற்றம் உண்டாயிற்று அப்படின்னு இனிமே மேலும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு ஆழ்வாருக்கு மனசு சந்தோஷமாச்சா. இதுதான் இந்த பாசத்துல சொல்றார். எண்ணில் மிகு புகழா, என்னை காட்டிலும் மிக்க புகழுடையவர்கள் யார் உளர் அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அப்படின்னா ஏன் எப்படி சொல்றீர் அப்படின்னா, என்னுடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கரிய நிறத்த உடையவனாக கிருஷ்ணன் என்ன பண்றார், கடல் புரையும் சீலம் நீர்மை குணத்த உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பெரிய தேஜஸோடு கூடியவனான சொல்றார் அழகா, என் நெஞ்சு என்னுடைய மனசானது ஆள் பெற்று அந்த எம்பெருமானுக்கு அடிமையாக மாறிற்று. அப்படி ஆராய்ந்து பார்த்தால் மற்றெண்ணில் மிகு புகழவும் யானல்லால், அப்ப அதிகமாக புகழை உடையவன் நான் அல்லது, பின்னையும் என்னை காட்டிலும் மிகு புகழ் மேலான கீர்த்தியை உடையவர்கள் வேறு யார் உலக சொல்லுங்க பாப்போம், யார் இருக்கா இந்த உலகத்துல? நான் தானே, என் மனசு அவனுக்கே அடிமை ஆயிற்றேன் என்று காண்பிக்கிறார். மிக அழகாக வியாக்கியானம் அருளுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. என்னில் மிகு புகழார் யாவரே அப்படின்னா, என்னை காட்டிலும் மிக்க புகழுடையவர்கள் யாருப்பா அப்படின்னா, இந்த புகழ் என்னை காட்டிலும் விஞ்சி நிற்கிறது அப்படின்னா சொல்லுவோம். அவர் பார்க்கறதுக்குதான் சிறியவர், ஆனா பெரிய கீர்த்திமான்னு சொல்லுவோமே. ஆழ்வார் அணுமாத்திரம்ங்கிறது அவருடைய ஆத்மா, ஆனா அவர் புகழ் எப்படி இருக்கு, எம்பெருமான் போல விபுவா பரவி இருக்கு. உலகம் பூர்த்திய ஆழ்வாரின் புகழ் இருக்கா. இப்ப சொல்றார், எம்பெருமானை தான் அனுபவித்திருக்கிறபடியாலே, எம்பெருமான் தன்னிடத்துல இருக்கிறபடியாலே ஆழ்வார் மிக்க புகழுடையவர். சரி, எம்பெருமான விட்டு பிரிந்து இருக்கிறச்சே அப்படின்னா அதையும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. எம்பெருமான விட்டு பிரிந்து இருக்கிறச்சையும் சீலமில்லா சிறிய நேரம், அப்பையும் ஆழ்வார காட்டிலும் இன்னும் சிறியவா இல்லையா. ஏன்னா ஐயோ நான் தானே இவ்வளவு பெரிய பாபி தானே பிரிஞ்சிருக்கேன் எம்பெருமான விட்டு. சேர்ந்திருக்கிறச்சையும் தன்னை காட்டிலும் மேலானவர் இல்லை, பிரிந்திருக்கிறச்சையும் தன்னை காட்டிலும் பாபத்திலே மேலானவர்கள் இல்லைன்னு சொல்லும்படியா இருக்கும் ஆழ்வாருடைய நிலை. பின்னையும் மற்ற எண்ணில் மிகு புகழே ஞானல்லால் அப்படின்னா, ரொம்ப ஆராய்ந்து பார்க்குகிற பொழுது என்னை தாண்டி மிக்க புகழை உடையவர்கள் யார் இருக்கா இந்த உலகத்துல அப்படின்னா, எனக்கு நிகரானவர்கள் எவரும் இல்லை அப்படின்னு ஆழ்வார் சொல்லும்படியா இருக்கான். எதனால, என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் உரையும் அப்படின்னா, எம்பெருமான் என்ன பண்றான், ஆழ்வாருக்கு தன்னுடைய சொரூப ரூப குணங்களை உள்ளபடி காட்டி கொடுக்கிறான். அழ்வீர் பாரும் அப்படின்னு தன்னுடைய வடிவை காட்டி கொடுத்து சர்வஸ்வதானம் எல்லாத்தையும் அப்படி கொடுக்கிறான் ஆழ்வார். தன்னையே ஒக்க அருள் செய்யக்கூடிய எம்பெருமான் இல்லையா. அப்படி அவ்வளவு சுலபனா ஆழ்வாரிடத்துல எம்பெருமான் இருக்கிற பொழுது, அப்ப எம்பெருமானுடைய அந்த சௌலபியத்தை பார்க்கிறார். எம்பெருமான் எல்லாரோடும் எளியவரோடு புறையற கலந்து பழகுகிற தன்மையை பார்த்தார் ஆழ்வார். சௌசீல்யம் என்கிற அந்த உயர்ந்த குணம். அப்பாப்பா என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு என்னோட இப்படி கடந்து எளிமையாக என்னிடத்துல புறையற கலந்து பழகி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்னால ஒரு ஏற்றமா அதிசயமா, ஆழ்வாரோட கலந்த எம்பெருமான் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடும்படியா இருக்கார்னா, இதை காட்டிலும் எனக்கு என்ன புகழ் இருக்கிறது. மிக்க புகழுடையவன் என்பது என்னை காட்டிலும் வேறு யார் உடையவர்கள் அப்படின்னு காண்பிக்கிறார் அழகா அங்கேருந்து. அப்ப கடல் புரையும் சீலன் பெருஞ்சோதி, சீலன்கிறது எதை காண்பிக்கிறது, எம்பெருமானுடைய சீல குணத்தை காண்பிக்கிறது. சீலகுணம்னா என்ன, உரையற கலந்து பழகுகிற தன்மை உடையவன் எம்பெருமான் அப்படின்னா. அடுத்தது என்னுடைய கருஞ்சோதி கண்ணன்னா, அப்படி கடல் போல இருக்கக்கூடிய நிறமுடையவனாக எம்பெருமான்
அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்? ஆழ்வாருக்கு தன்னை எளிமையாக கொடுத்து நிற்கிறான் அப்படின்னு காண்பிக்கிறார் அழகா. அப்ப சௌலபியம் சௌசீல்யம்ங்கிற குணத்தை ஆழ்வாருக்கு கொடுத்து அனுபவிக்க புகிறபடியாலே ஆழ்வார் என்னை காட்டிலும் புகழுடையவர்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்கும்படியா இருந்தது. இது 4வது பாசுரம். அடுத்தது 5வது பாசுரத்திலே, பெத்த தாய் நீயே, பிறப்பித்த தந்தை நீ, மத்த யார் ஆவாரும் நீ பேசில், எத்தேயோ மாயமாமா எவளை மாய முலைவாய் வைத்த நியம்மா காட்டும் நெறி. ஏ ஆச்சரிய சக்தியுடைய பெருமானே, அம்மா என் சுவாமியே, பேசில் நீ செய்த உபகாரங்களை நான் பேசணும்னா, பெற்றதாய் நீயே, ஈண்டெடுத்த தாயை போல இனியதை செய்பவனும், பிறப்பித்த தந்தை நீ, உண்டாக்கின தகப்பனை போல நன்மையை செய்பவனும் நீதான், மற்ற யார் ஆவாரும் ஆச்சாரியனாகவும் நீதான். மாய காண்பிக்கிறது. மாய வளை மாய அப்படின்னா, பெரியதாக வஞ்சனையுடைய பூதனையானவள் முடியும்படியாக முலை வாய் வைத்த, அவள் முலையிலே வாய் வைத்தவனாக நீ, சர்வேஸ்வரனான நீ, காட்டும் நெறி, நீ காண்பித்த வழி எவ்வளவு ஆச்சரியமானது. ஏத்தேயோ என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா ஆழ்வார் எனக்கு யோக்கியதை இல்ல அப்படின்னு அகல பார்த்தார். அயோக்கியன் அப்படின்னு யோசிச்சு, ஐயோ புகழ்வோம் படிப்போம்னு அப்படி யோசிக்க பார்க்கறச்சே, அசன்னேவ சபவதி, எவன் எம்பெருமானை இல்லை செய்கிறானோ அவன் இல்லாதவனாகிறான்னு வேதம் சொல்றோம். எவன் எம்பெருமானை உளன்னு சொல்லுகிறானோ அவன் தான் சத்துன்னு ஞானிகளால கொண்டாடப்படுறா அப்படின்னு சொல்லப்படுறது. அசன்னேவ சபவதி அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனம் ததோ விதுருதி அப்படின்னு சொல்றது. அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறது. எவன் இல்லை சொல்லுகிறானோ எம்பெருமானை அவன் இல்லாதவனாகிறான், எவன் உண்டுன்னு சொல்லுகிறானோ அவன் சத்தை பெற்றவனாகிறான் அப்படின்னு சொல்றா போல, இங்கே நல்ல வேளை எம்பெருமான் எனக்கு சத்தைய உண்டாக்கினான்பா, அவனை விட்டு அகலாதபடி என்ன தன்னுடைய சௌலபிய சௌசீல்யங்களை காண்பித்து என்னை தன் பக்கத்திலே வைத்துக் கொண்டான் அப்படின்னு கொண்டாடுகிறார். பெற்ற தாய் நீயே அப்படின்னா, ஒரு தாய் எப்படி மேம்பட்டவள் தெரியுமா? ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணுங்கிறதுக்காக நோன்பு நோற்று 10 மாதம் சுமந்து அந்த குழந்தைக்கு தகுந்தபடி தன்னுடைய ஆகாரங்களை மாத்திட்டு, சாப்பாடை அதுக்கு தகுந்தபடி எடுத்துட்டு, கசப்பான உணவோ மத்ததோ தான் நாக்க கட்டுப்படுத்திட்டு, அதற்கு மேல தன்னுடைய சௌகரியங்களை குறைச்சிட்டு, தூக்கம் வராது, வாந்தியா வரும், மயக்கமா வரும், இதெல்லாம் சகிச்சுண்டு குழந்தை கர்ப்பவாசம் பண்றது நன்னா பாத்துக்கணும்னு இருந்துண்டு, பிறகு அந்த குழந்தை பிரசவ வேதனை போல கஷ்டம் பார்க்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். அந்த குழந்தையை பிறந்த பிறகு அந்த குழந்தைய வேண்டியதெல்லாம் கொடுத்து, அது மலமூத்திராதிகளை கழிக்கிறச்சு அதுல ஒரு வெட்கம் பார்க்காத, அதுல கூச்சம் பார்க்காத, அந்த குழந்தைக்கு எல்லா பணிவிடைகளையும் அன்போட செய்து அந்த குழந்தைகள் அழகா அந்த குழந்தைய வளர்த்து ஒரு நிக்கிறாளே, இப்படி அந்த குழந்தை இடத்துல எப்பொழுதும் இனியவடாவே அந்த குழந்தைய பார்க்கக்கூடிய தாயை போல சிறந்தவன் உண்டா? மாத்ரு தேவோ பவ வேதம் சொல்றது. அப்படிப்பட்ட தாய் யாருன்னா ஆழ்வார் சொல்றார், பெற்ற தாய் நீயே, பெருமானே நீதான் அப்பா அந்த பெற்ற தாய். எப்படி ஒரு தாய் சுமந்து பெற்று மிக இனியவளாக காரியம் செய்கிறாளோ அந்த குழந்தைக்கு, அதை போல நீ செய்கிறாய். அதற்கு மேல பிறப்பித்த தந்தை நீ. தாயாருடைய ரோல் பார்க்கறச்சே, தகப்பனோடத பார்க்கறச்சே சாஸ்திரம் ரொம்ப கொண்டாடுறது தகப்பன. ஏன்? பீஜம் இவன் தான் காரணம் முக்கியம். தாயாருங்கிறவள் எப்படி ஒரு பெரிய பாத்திரத்துல இட்டு வைக்கிற மாதிரி, அதன் பிறகு எல்லா பொறுப்பு எது? தகப்பனோடு. அதற்கு மூலமா இருக்கக்கூடியவன், அதற்கு உரிமை உடையவன்னா தகப்பன் தான். ஏன்? அந்த குழந்தைக்கு உத்பாதகனா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கு வேண்டிய நன்மையெல்லாம் ஹிதத்தையே சிந்தித்து செயல்படுவனாக இருக்கக்கூடிய தந்தை. அதுவும் யாரு? பிறப்பித்த தந்தை நீ, நீயேதானப்பா. என் ஹிதத்தை பார்ப்பவனும் நீதானே. மற்ற யார் ஆவாரும், மற்ற யார்கள்னா சரீரத்தை கொடுக்கறதுனால அப்பா அம்மா, ஆனா அந்த சரீரத்துக்கு மேல ஞானத்தை கொடுக்கிறாரே ஆச்சாரியன், அந்த குருவை போல வர முடியுமா? அப்படிப்பட்ட ஆச்சாரியனும் எம்பெருமானே நீதான். பேசில் நீ செய்யக்கூடிய இந்த
சத்தானவைகள் எல்லாம் உபகாரங்கள் எல்லாம் பேசினால் இயத்தேயோ என்னப்பா எத்தனை சொல்றது, எத்தனை ஆச்சரியம். மாய அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான சக்தி பெற்றிருக்கக்கூடிய எம்பெருமானே. எதெல்லாம் செய்ய முடியாத இருக்கோ அம்மா அப்பா ஆச்சாரியர்களால அதையும் செய்யுபவனாக இருக்கக்கூடியவனே நீ. மாமாய் அவளை அப்படின்னு காண்பிக்கிறார் இத்தியாதி. அதுல என்ன சொல்றது அப்படின்னா, ரொம்ப மாயத்தோட இருக்கக்கூடிய பூதனை அவளுடைய முலையிலே வாய் வைத்து நீ என்ன பண்றாய் அப்படின்னா அவளை முடித்தான் எம்பெருமான். அப்ப அப்படிப்பட்ட நீ அம்மா காட்டும் நெறியத்தையோ அப்படின்னா, நீ பண்ணது பூதனையை எப்படி தவிர்ந்தாயோ அத போல என்னுடைய விரோதத்தை நீ தவிர்த்தபடி, அப்படி என்னுடைய விரோதத்தை போக்கி என்னை ஆட்கொண்டாயே, என்னை பற்றி கொண்டாயே, நீ எவ்வளவு பெரிய உபகாரகன் நீ என்று கொண்டாடுகிறார். அடுத்தது 6வது பாசனம். நெறிகாட்டி நீ குதியோ நின்பால் கருமா முறிமே நீ காட்டுதியோ மேல் நாள் அறியோமை என் செய்வான் எண்ணினாய் கண்ணனை இதுரையாய் என் செய்தால் என் படோம் யாம். இந்த பாசனத்திலே ஆழ்வார் பெருமாள் செய்யக்கூடிய ஒரு செயலை கண்டு ரொம்ப வெறுத்து சொல்லும்படியான வார்த்தை. அழ்வீர் உமக்கு வேண்டியபடி நான் உன் இடத்துல ஆசையை பெருப்பிச்சுட்டேன், என்னுடைய குணங்களை உமக்கு காண்பிச்சு கொடுத்து இனிமே நீர் அயோக்கியன்னு அகல முடியாதபடி நான் உமக்கு காட்டி கொடுத்துட்டேன். ஆகையால இனிமேல் மேலுள்ள காரியங்களை நீரே பண்ணிக்கும் ஆழ்வீர் அப்படின்னு சொன்ன உடனே நடுநடுங்கி போகிறார் ஆழ்வார். ஐயோ பெருமானே, என் கையில் என்னை காட்டி தாராதே, என்னது பரதந்திரனான என்னை சுதந்திரனாக்க ஆக்க வல்லீரோ, போச்சி எம்பெருமானே கதறுகிறார் ஆழ்வார். நெறிகாட்டி நீ குதியோ, எம்பெருமானே வேறு உபாயங்களை காட்டி என்ன உன்கிட்டேந்து பிரிச்சுடுவியா, நின்பால் நீ குதியோ, இடத்துல இருந்து என்னை பிரிச்சுடுவியா நீ, கருமா முறிமே நீ, ரொம்ப கரியதாக இருக்கக்கூடிய ஒரு மாந்தளிர் இருக்கு, அத போல இருக்கிற எம்பெருமானுடைய திருமேனி காட்டுதியோ, அந்த திருமேனியை காண்பிப்பாயோ, மேல் நாள் ஆதி காலமாக அறியோமை அறிவிலியாக இருக்கக்கூடிய எம்மை நீ என்ன பண்ணினாய், என் செய்வான் எண்ணினாய், என்ன செய்ய நினைத்திருக்கிறாய் நீ, ஈதுரையாய். பெருமாளே ஒரு வார்த்தை நீ சொல்ல வேணும். என்ன வார்த்தை? என் செய்தால், நீ என்ன நன்மைகளை செய்தாலும் கூட யாம் என் படோம் அப்படின்னா எங்கள் கையில எங்களை காட்டி தந்தா எந்த துன்பத்தை தான் நாங்க விளைவிச்சுக்க மாட்டோம். இது பதவுரை வியாக்கியானம் அருள்களார் பெரியவாச்சான் பிள்ளை. நெறிகாட்டி நீ குதியோ நின்பார். பெருமானே, நீ நெறி காட்டுவதும் ஒன்று, எங்களை உன்னை விட்டு நீக்குவதும் ஒன்று. ரெண்டும் ஒரே அர்த்தமுள்ள பதங்கள், சினானிம்ஸ், பரியாயம்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு உபாயங்களை பார்த்து பக்தி மார்க்கம் நல்லா இருக்கே, கர்ம மார்க்கம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு எம்பெருமான் அப்படி திருப்பி விட்டான்னா, நம்ம ஒரு குழந்தை அம்மா கிட்ட எனக்கு அந்த பொம்மை வேணும்னு கிடைச்சு, அங்க பாரு இது வேண்டாண்டி, இது நல்லா இருக்கு பார், இந்த சொக்கா நல்லா இருக்கு பார், இந்த பழம் நல்லா இருக்கு பாருன்னு திருப்பி விட்டா எப்படியோ அத போல எம்பெருமான் வேறு பக்கத்தில் நம்மை திருப்பி விட்டான் என்றால் உபாயத்தில் தன்னை விட்டு நம்மை நீங்க பண்ணுகிறான். நெறிகாட்டி நீக்குதியோ, நீ நெறிகாட்டுவதே உன்னை விட்டு எங்களை நீக்குவதாகத்தானே அமையும். அழகா சொல்றார். இதுக்கு ஒரு உதாரணம் காண்பிக்கிறார். கீழே மத்யாஜி மாம் நமஸ்குரு, கீதை 18வது அத்தியாயம் 65வது ஸ்லோகத்துல எம்பெருமான் சொன்ன வார்த்தை மன்மனாபவ மத் பக்தா. இந்த ஸ்லோகத்தை கேட்டு அர்ஜுனன் என்ன வந்தது, தெளிவு வந்துதான் இல்ல, அவனுக்கு சோகம் தான் வந்தது. இந்த ஸ்லோகம் அவனுக்கு சோகத்தை கொடுத்தது. அதற்காக எம்பெருமான் பண்றான் சரம ஸ்லோகத்துல, மா சூச்சாக அர்ஜுனா வருந்தாதே கொள், வருந்தாதப்பா, ஏப்பா அர்ஜுனா கஷ்டப்படுற, சோகப்படாதப்பா அப்படின்னு வார்த்தை சொல்றானே எம்பெருமான். ஏன்னா உன் காரியத்தை நீ பண்ணாத, நான் இருக்கேன், காரியத்தை நான் பாத்துக்கிறேன்ப்பா, என் உடம்பில் அடுக்கை நானே போக்கிக் கொள்ளேனோ.
இந்த வார்த்தை அது ஆச்சரியமான திருவார்த்தை. எனக்கு என்னப்பா கவலை, மா சுஷாகா. அப்பதான் அவனுக்கு மனசு கொஞ்சமாவது அப்படி நிரம்பெற்றதாக ஆயிற்று. எம்பெருமான் நம்ம வேறு உபாயங்கள்ல மூட்டி நம்ம பிரிச்சுட்டான்னா எதை போல. நீங்க நல தமயந்தி கதை கேட்டிருக்கடா? கேட்கலன்னா ஒரு தடவை கேளு. அவ ஒன்னா சேர்ந்து இருக்கிறச்சே, காட்டுல இருக்கிறச்சே பிரியணும்னு முடிவு பண்ணிட்டான் நலன் மனசுக்குள்ள. தன் மனைவி ஆகிற தமயந்தி இடத்துல பிரியறதுக்கு முதல் நாள் சொல்றான், அம்மா இந்த மார்க்கம் கோசலைங்கிற தேசத்துக்கு போறதுமா, இந்த மார்க்கம் விதர்ப்ப தேசத்துக்கு போகக்கூடிய மார்க்கம்மா. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா இந்த வழியெல்லாம், நமக்கெல்லாம் எவ்வளவு அழகா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாத்தியா, தெரிஞ்சுட்டியா நீ இதெல்லாம் அப்படின்னு கேட்டான். ஓ கணவர் அழகா இதெல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அவளும் சந்தோஷமா ஏதோ கேட்டுட்டு இருக்கா. அவர் ஏதோ விளையாட்டா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் பார்த்தா ராத்திரி இவன் அவளோட சீரையோட கட்டிட்டு இருக்கிற துணிய அப்படி அறுத்து கொண்டு இவன் அவள் தூங்குறச்சே விட்டுட்டு போயிட்டான். அப்புறம்தான் அவளுக்கு புரிஞ்சுது, ஐயோ இந்த தேசத்துக்கு போ அந்த தேசத்துக்கு போங்கிறதுக்காக நேத்தி வழியை காமிச்சிருக்க. அத போல எம்பெருமான் நம்மையும் இப்படி போ அப்படி போ, இது கர்ம மார்க்கம், இது ஞான மார்க்கம், இது பக்தி மார்க்கம் அப்படின்னா எம்பெருமான் தன்னை விட்டு நீக்குவதற்காக நம்மை செய்கிறான். இது எதை போல, நீயே உன்னை பார்த்துக்க கடவாய் நெஸ்தபரன். லக்ஷ்மணனை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். லக்ஷ்மணன் பர்ணசாலைய கட்டுன்னு பெருமாள் சொல்ல கதறி அழுத. ஏன் தெரியுமா? பர்ணசாலை கட்டுறதுக்கு இல்ல, லக்ஷ்மணா உனக்கு எப்படி இஷ்டப்பட்டு இருக்கிறதோ உன் இஷ்டப்படி கட்டுன்னு பெருமாள் சொன்னார். இதை கேட்டு லக்ஷ்மணன் ஓன்னு அழ. பெருமாளே என் தொலையில் சுவாதந்திரியத்தை வைப்பதே. பெருமானே இப்படி பரதந்திரன் இல்லையா? தேவர் இட்ட வழக்கான்னா இருக்கணும். தேவரீர் நியமிக்க வேணும், என்னென்னபடி செய்ய வேணும்னு நியமனம் பண்ணும். அப்படி செய்யறேன் அடியே, என் தலையில சுவாதந்திரியத்தை வைத்தால் ஆகுமோ? அத போல எம்பெருமான் நம்ம பார்த்து நீயே உன் இடத்துக்கு நன்மைக்கு கடவாய்ன்னு சொல்லிட்டா அதை காட்டுல நம்மை விளக்குவது வேறொன்றும் இல்லை. நின்பால் கருமே நீ கருமா முறிமே நீ காட்டுதியோ அப்படின்னு காண்பிக்கிறார் ஆச்சரியமா. அப்படின்னா இது எப்படி சொல்றார்? தெரிவிக்கக்கூடிய அர்த்தத்தை காண்பிக்கிறார். பெருமாளை யார் அடைய முடியும் அப்படின்னா, நன்னா படிச்சுட்டேன், நன்னா பிரவச்சனம் பண்றேன், நன்னா மரணம் பண்ணிருக்கேன், நல்ல பக்தி யோகத்துல இருக்கேன், என்னால அடைய முடியுமா? இல்ல. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா, வேதம் சொல்லிடுத்து அழகா. எப்படி அடைய முடியும்? யமே வைஷ விருணுதே தேன லப்யா. எம்பெருமான் யாரை வரிக்கிறானோ அவர்களால்தான் எம்பெருமானை அடைய முடியும் அப்படிங்கறத அழகா காண்பிச்சிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த திருமேனி அழகா கருமா முறிமேனி உடையவனாக எம்பெருமான் மாந்தளிர் என்று அந்த சௌகுமாரியத்தோடு கூடியிருக்கக்கூடியவன், கருப்பு நிறத்தோடு கூடியிருக்கக்கூடிய திருமேனியை அப்படின்னா அந்த எம்பெருமான் நீதானே அதை காட்டி அனுபவிக்கும்படியாக பண்ண வேணும் அப்படின்னு காண்பிக்கிறார். நீங்க காண்பிக்கிறச்சு அப்படின்னா கீழே பல நாட்கள் அனாதி காலம் நாங்கெல்லாம் என்ன பண்ணினோம்னு தெரியாதபடி அறிவெளிகளாக தெரிந்தோம். அனாதி காலமா இருந்தோம். அப்படி என்ன பண்றோம், எங்க பிறந்தோம், என்னவா ஆனோம் ஒன்னும் தெரியாது. இப்பதான் தேவரீர் திருவடியில வந்து இருக்கிறச்ச, இனிமே உனக்கு கொடுத்துட்டேன், இனி நீயே பழைச்சுக்கோ, நீயே போயிட்டு வா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா நாங்களே எங்களை மோசம் செய்து கொள்வோம். ஏன், எதனாலே அப்படின்னா, ஓஹோ எம்பெருமான் தான் நமக்கு இதை கொடுத்துட்டான் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி இனிமே பரமபதத்துல போய் நீ எங்களை வைக்கிற செய்யும், அங்கேயும் எங்க சுவாதந்திரியம் மேம்பட்டு கீழே அதிலையும் பித்து கொண்டு சம்சாரத்திலே வந்து விழும்படியானவர்கள் ஆவோம். அவ்வளவு பிராதிகூல்யத்தோடு இருக்கும். நமக்கு எது எதிரி? சுவாதந்திரியம் தான் எதிரி. இந்த அகங்காரம் மமகாரம் ஆகிற இரண்டு தான் பெரிய சத்ரு. அது எப்ப வருது? நம் கையிலே நம்மை காட்டி தந்தால் நீயே உன் விற்த்திய பார்த்து போப்பா, நீயே உன் இஷ்டத்துக்கு செயல்படுவா. எப்பொழுதும் ஆச்சாரிய பரதந்திரனா இருக்கணும். ஒரு நாளும் சுதந்திரனா ஆகக்கூடாது. எப்பொழுதும் எம்பெருமானுக்கு பரதந்திரனா இருக்கணும். ஒரு நாள் சுதந்திரனாக மாறக்கூடாது. சுதந்திரனா மாறிட்டா போச்சு, இவன் தன்னையே அடித்து கொண்டு முடியும்படியாக ஆகும். ஆழ்வார் சொல்றா போல, என்னிடத்துல நீ என்ன காட்டி தந்தா நான் என்னதான் தீமையை செய்ய மாட்டேன், எல்லா தீமைகளையும் செய்வேன்.
அப்படின்னு வார்த்தை சொல்லி நிற்கிறார். அடுத்தது 7ஆம் பாசுரம். யாமே அறிவினையோம் செய்யும் என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்தொடிந்தார் ஊமேய செம்மாதை நின்மார்பில் சேர் வைத்து பாரிடந்த அம்மா நின் பாதத்தருகு. அப்படின்னா இப்ப எம்பெருமான் அவன் பாடணும்னு அவனை எழிந்தேன். அப்புறம் ஐயோ அவரை பாடுறதுக்கு எனக்கு யோக்கியதை இல்லைன்னு அகன்றேன். அயோக்கியன் அப்படின்னு நான் அகன்றோம்னு ஒரு வார்த்தை இருந்தது. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அழகா, இல்ல இல்ல எம்பெருமான் நம்மோடு நம்மை சேர விட்டான், அவனுடைய திருமேனியெல்லாம் காண்பிச்சு எம்பெருமான் நமக்கு கொடுத்தான்ங்கிறச்சே இந்த ஆழ்வாருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பெருமாள் அவருடைய திருமேனியை உண்மையாக அணைக்க வேண்டும்னு ஆசை ஆழ்வார். பிரத்யக்ஷத்துல ஒரு வஸ்துவை பார்த்தா இந்த ஐம்புலங்களால் எப்படி அனுபவிப்போமோ அப்படி இருக்கணும்னு ஆசை. ஆனா பெருமாள் மானசமா காட்டி கொடுக்கிறான், மானச சாட்சா்காரம் பண்ணுகிறான். இது ஆழ்வாருக்கு எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? பர்வத பரமா நோட்டவாசி அப்படின்னா ஒரு மலைக்கும் ஒரு சின்ன பரமானுக்கும் இருக்கிற வித்தியாசம் போலன்ற ஆழ்வார். எவ்வளவு பெருசா பாரிச்சுன்னு வந்தேன், அல்பமா ஐயோ மானசத்தோட முடிச்சிட்டு அப்படின்னு ஆழ்வாருடைய திருவாக்காக நிற்கிறதா இந்த இடத்துல. ரொம்ப ஆச்சரியமா இங்க தெரிவிக்கிறார். யாமே அறிவினையோம் சேயோம். பெருமானே, நானே மகா பாபியாக இருக்கக்கூடியவர்களாக ரொம்ப தூரஸ்தர்களா இருக்கும், உன்னை விட்டு ரொம்ப தள்ளி நிற்கிறோம். அப்படின்னா சம்சாரிகளுக்கு பெருமாள் அடையிறதுன்னு ஒண்ணு உண்டு, மூக்ஷுகளுக்கு தானே முடியும். என் நெஞ்சினார் இத்தியாதி, என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்தொழிந்தார். அவருடைய நெஞ்சினார் என்ன பண்ணித்து? அது பெரிய உபகாரம் பண்ணித்து. என்னது? தன்னுடைய சொரூபத்தை அறியாதபடி எம்பெருமான் மேல போய் விழுந்தது. ஐயோ நமக்கு ரொம்ப நீசனே நிறைவொன்றுமில்லேன்னு அது தெரியல, போய் நேரம் மேல விழுந்துடுது எம்பெருமான் இடத்துல. பூமேய. இப்ப இந்த நெஞ்சு இப்படி பண்ணதே எதற்காக? ஆழ்வார் அழகா சொல்றார். தாம் மீண்டதற்கும் நெஞ்சு எம்பெருமான் மேல் விழுந்ததற்கும் ரெண்டுத்துக்கும் இதான் காரணம்னு தெரிவிக்கிறது. தனக்கு யோக்கியதை இல்லைன்னு பிற்காலிப்பதற்கும், ஆனா எம்பெருமான் மேல விழுந்து அனுபவிப்பதற்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த 3 காரணம் தான். 3 வெவ்வேறு காரணம் இல்லை, இந்த 3 காரணமே மேல் விழுகைக்கும், இந்த 3 காரணமே எம்பெருமானை விட்டு அகலுகைக்கும். என்ன? பூமேய செம்மாதை நின்மார்பில் சேர்வித்து லட்சுமி பதித்தோம். அடுத்தது பாரிடந்த என்று எம்பெருமானுடைய அதிமானுஷ அவதாரம். அம்மா என்று சர்வேஸ்வரத்துவம். இது 3ம் எம்பெருமான பார்த்து பிற்காலிக்க லக்ஷ்மிபதிப்பா, அவர் எவ்வளவு உயர்ந்தவர்பா அப்படின்னு பிற்காலிக்கிறது. அதாவது பின்னாடி கால வைக்க தோணுது, எம்பெருமானோட அகல பார்க்கிறது. பாரிடந்த அதிமானுஷ சேஷிதம் பண்ணவர்பா அவர், அம்மா சர்வேஸ்வரன்பா அப்படின்னு பின்னாடி பிரியும்படியா இருக்கு. ஆனா இந்த 3வே எம்பெருமான் பெயர்ல விழறதுக்கும் காரணமா இருக்கு. லக்ஷ்மிபதிப்பா, பெரிய பிராட்டியாரோட சேர்ந்தவன், நம்மை சேர்ப்பிப்பவள் அங்க இருக்கிறச்சே நாம் இழக்க வேணுமா? எம்பெருமான் மார்புல நமக்காக தானே இருக்கா நித்தியம், அகலகில்ல நிறையன்னு இருக்காரு. அடுத்தது பாரிடந்த அப்படின்னா என்ன ஆச்சரியம் பாரு, வராக நயினாராக எம்பெருமான் தோன்றி கீழே விழுந்து அந்த பூமியை கூட எடுத்து இருக்கக்கூடிய, தன்னை கீழே இறக்கி இருக்கக்கூடிய அந்த சௌலபியம் இருக்கிறோம் இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு ஏற்றம் இருக்கு. அதற்கு மேலே அம்மானா நமக்கு வகுத்த சுவாமியாக இருக்கக்கூடியவன். அப்ப இந்த 3மே தேவரீரை பற்றுவதற்கும் காரணமாக அமையப்பெறுகிறது. தாமே அணுக்கராய், ஆகையாலே என் பாதத்தருகு எம்பெருமானே, உன் பாதத்தினுடைய அருகிலே என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்து ஒழிந்தார், தேவருக்கு நெருங்கியவராகத்தானும் வந்து சேர்ந்தார் என்று காண்பிச்சார் அழகா. அடுத்தது சொல்றார் 8ஆம் பாசுரத்திலே. அருகும் சுவடும் தெரிவுணரும் அன்பே பெருகும் இதுவென் பேசீர் வருகலாம் பண்புடையீர் பாரலந்தீர் பாவியேன் கண் காண்பறிய நுண்புடையீர் நும்மை நுமக்கு. இந்த 8ஆம் பாட்டுல கைக்கு எட்டாதே இருக்க செய்தே அப்படின்னா, எம்பெருமான கைக்கு எட்டாதபடி எங்கேயோ இருக்கிறவன இன்னைக்கு என்னுடைய கைக்குள்ளே புகுந்தபடி இருக்கும்படியா இருந்தீரே, இதுக்கு என்ன காரணம் சொல்லும் பார்ப்போம், எப்படி இது அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அருகும் சுவடும் தெரி உணரோம், அழகா காண்பிக்கிறார். அருகும் தேவரீர் பக்கத்துல இருக்கிறது, சுவடும் தேவரீரை அடைவதற்குண்டான வழியை தெரிந்து கொள்வது.
அருகும் சுவடும், தேவர் அருகிலேயே இருந்து அனுபவிக்கக்கூடிய பேரு. சுவடுங்கிறது அதற்குண்டான உபாயம். இது ரெண்டும் தெரியுமான்னா நாங்க என்ன அதாவது சீதா பிராட்டிய போலையா? சீதைனா தேவர்கிட்ட கல்யாணமாகி 12 வருஷம் கூடயே இருந்தா, அருகிலேயே இருந்து எம்பெருமான ஆச்சரியமா அனுபவித்தாள். ஆகையாலே உங்களுடைய சுவடெல்லாம் அறிஞ்சவளா இருக்கா அவள். எல்லா உபாயமும் அவளுக்கு தெரியும் பிராட்டி. நாங்கெல்லாம் அப்படி இல்லையே, எங்களுக்கு அப்படி இல்லையே. நாங்கள் உங்களுடைய அருகிலே வருவதற்கு சுவடு அறிகிறோம், சுவடுங்கிறது எங்களுக்கு தெரியாத அந்த உபாயமே அப்படின்னு காண்பிக்கிறார். அதற்கு மேலே வியாக்கியானம் பண்ணுகிறார். அன்பு ஆனாலும் உமக்கு அன்பு ரொம்ப அதிகமாக பெருகும்படியா இருந்தது. எம்பெருமானே, தேவதீர் விஷயத்தில் உமக்கு, அதாவது உம்முடைய விஷயத்தில் எங்களுக்கு அன்பு மிகவும் பெருகும்படியாக இருந்தது. இதற்கு என்ன காரணம் சொல்லீர் அப்படின்னா, பருகலாம் பண்புடையீர். பருகலாம், பெருமாளை பார்த்து அவர் தானே ஜூஸ் குடிச்சிடலாம்ப்பா, என்ன எம்பெருமானை பார்த்து பருகலாம்னு சொல்றீரே, குடிக்கலாம்னு சொல்றீரே, என்னது அப்படின்னா நீர்மை. எம்பெருமானுடைய நீர்மைங்கிற குணம் அப்படிப்பட்டதா இருக்கு, அது பருகலாம் தானே. பாரளந்தீர், இந்த பாறையெல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே அளந்தீரே பெருமானே. அதற்கு மேலே பாவியோமாக இருக்கக்கூடிய எங்களுடைய கண்களாலே காணப்போகாதபடி ஒரு தன்னேற்றத்தை, சிறப்பை பெற்றவரே. நும்மை நுமக்கு, ரொம்ப அழகான ஒரு இடம். நும்மை நுமக்கு, இந்த பாசனத்துல வரக்கூடிய இதை அழகா சொல்லி காண்பிக்கிறார். இது ஜீயர் பிள்ளை திருநறையூர் அரையர் பக்கல் கேட்டதாக பிள்ளை அருளி செய்தார். இது ஜீயர் பிள்ளை திருநறையூர் அரையர். பிள்ளை திருநறையூர் அரையர்னு ஸ்ரீரங்கத்துல ஒரு அரையர் சுவாமி எழுந்தருளி இருந்தார். ரொம்ப பெயர் பெற்றவர். இவர் பட்டருடைய சிநேகிதர். பிள்ளை திருநறையூர் அரையர். பட்டரும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்டு. நஞ்சியர் அவர்கிட்ட இந்த அர்த்தத்தை கேட்டார். இது என்னது நும்மை நுமக்குன்னு வருது அப்படின்னு கேட்கறச்சே அவர் சொன்னார், அருகும் சுவடும் தெரிவுணரோம் நும்மை. இந்த நும்மை அங்க சேர்த்துக்கணும். நும்மை அருகும் சுவடும் தெரிவுணரோம். நுமக்குன்னு வருது, நுமக்கு அன்பே பெருகும். இப்படி பிரிச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தா. அப்படின்னா நும்மை அருகும் சுவடும் தெரிவுணரோம் அப்படின்னா தேவதையுடைய சகவாசமும் தெரியாது, உபாயமும் தெரியாது. இது நுமக்கு அன்பே பெருகும். தேவர்களிடத்திலே அன்பு மிகவும் பெருகி நிற்கிறது எங்களிடத்திலே. எந்த வஸ்து கலந்து பழகி ரொம்ப நாள் அனுபவிச்சிருக்கோமோ அப்ப அவர்களிடத்திலே அன்பு பெருகுவது வாஸ்தவம். ஆனா இந்த இடத்துல எப்படி பெருகித்து? அப்ப இந்த பதத்தை எப்படி சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நஞ்சியர் கேட்டு தெரிந்து கொண்டாராம் பிள்ளை திருநறையூர் அரையத்திலே. இதை யார் சாதிக்கிறார்? நம்பிள்ளையே சாதிக்கிறார் என்று காண்பிக்கிறார். அடுத்தது 9வது பாசனம். நுமக்கு அடியோம் என்றென்று நொந்துரைத்தேன் மாலார் தமக்கு அவர்தாம் சார்வரியரானால் எமக்கினி யாதானும் ஆகிடுகான் நெஞ்சே அவர் திறத்தே யாதானும் சிந்தித்திரு. ரொம்ப ஆச்சரியா சொல்றார் அங்கேந்து. அப்படின்னா நேரே எம்பெருமான காண வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மனசு இருக்கு இல்லையா அவருக்கு. அப்ப அப்படி இருக்கிறச்சே இங்க சொல்றார் அழகா, பல் 12 காட்டினாலும் பிரயோஜனமில்லை என்கிறது. 12 பல்ல காமிச்சு ஈன்னு இடிச்சுன்னு இருந்தா கூட ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை எம்பெருமான் இடத்துல. அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் இப்படி பண்ணினாலும் கூட எம்பெருமான் நம்ம இடத்துல இறங்காது இருக்கலாம். இருந்தாலும் கூட இங்க வார்த்தையை காண்பிக்கிறார் ஆச்சரியமா. இந்த பல்லை காட்டி அவரை ஆசிப்பதனால் நமக்கு என்ன பயன்? அவர் தான் காட்சி அளிப்பரா தெரியலையே அப்படின்னு சொன்னா, அவர் எப்படி வேணா இருக்கட்டும், காட்சி அளிக்கட்டும், காட்சி அளிக்காம போட்டோம், என் அருகில இருக்கட்டும், தூரம் இருக்கட்டும். ஆனா நான் எப்படி இருக்கணும்னா, அவர் அருள் புரிந்தாலும் என்னை வெறுத்து தள்ளினாலும் அவரையே நினைந்து இருக்க வேணும். இதுதான் இங்க காண்பிக்கிற அந்த பாசனத்துல. நுமக்கு அடியோம் என்றென்று நொந்துரைத்தன். உமக்கு அடியோம்னு ஒரு தடவை சொன்னா போதும் தாசன். ஆனா மீண்டும் மீண்டும் சொல்றோம்னா அது எம்பெருமான் திருவுள்ளத்தை புண்படுத்துகிறது. அஞ்சலி எவ்வளவு தடவை பண்ணணும்னு கேட்டார். பட்டர் சொன்னார், எம்பெருமான் குணத்தை பார்த்தா ஒரு தடவை பண்ணுவதே மிகை. நீ பண்ண பாபங்களை பார்த்தா எத்தனை கோடி தடவை பண்ணாலும் போறாது. அகையிலத்தான் ஒரு தடவை நாம அஞ்சலி நமஸ்காரம் பண்ணி எடுக்கிறோம் எம்பெருமான் திறத்திலே. இப்ப எம்பெருமானுக்கு புண்படும்படியாக, திருவுள்ளம் புண்படுத்தும்படியாக மீண்டும் மீண்டும் உனக்கு அடியவர் அடியவர் அடைவென்று சொல்லு
நொந்து உரைத்தன். நொந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன் மாலார் நமக்கு அப்படின்னா ரொம்ப பெரியவராக இருக்கக்கூடிய அப்படின்னா ரொம்ப மிக பெரியவராக இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு சுலபமா வந்து நிற்கக்கூடியவனா அவன். அவர்தாம் சார்வர் இயரானால் கையாளாய் வர்த்தித்தவர்தாம் கிட்ட அரியரானால் அப்படின்னு சொல்றாரு அங்க காண்பிக்கிறச்ச. அப்படின்னா எம்பெருமான்கிறவன் நாம விருப்பப்படி அவன் வந்துடுவானா? அவ்வளவு சுலபத்துல நம்மோட சேர்ந்து இருக்கும்படியான வந்துருவானா? நாம் அப்படி செய்து என்ன பயன் அப்படின்னு ஆழ்வார் வார்த்தை சொல்லச்சு. அப்ப அதனால அவனை விட்டு அகன்று இருப்போமா? வேண்டாம்னு சொல்லி இருந்துடலாமா அப்படின்னு கேழ்வரிச்சே. இல்லைன்னுட்ட கூடாது. இனி நமக்கு பேரிடவு 2 மொக்கும் பசித்த போது கிடையாத சோறு ஏன் செய்ய? அழகா சொல்றாரு. எந்த சோறு நமக்கு பசிக்கரிச்சே கிடைக்கலையோ அப்ப அந்த சோறு கிடைச்சு என்ன பயன்? பசிக்கரிச்சே தானே சோறு வேணும். இதற்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் எடுத்து காண்பிக்கிறார் சீதா பிராட்டியுடைய வார்த்தை. சீதை கானகத்துக்கு நானும் போவேன்னு சொல்ற, பெருமாள் ராமபிரான் கூடாதுன்னு சொல்ற. அது என்னது? நீர் மட்டும் அப்பா சொல்ற பேச்சு கேட்கிற பிள்ளைன்னு பேர் வாங்கணும், நான் மட்டும் கணவனை பின்தொடர்கிற தர்மபத்தினின்னு பேர் வாங்க கூடாதா? உமக்கு என்ன என் பேர்ல பொறாமை எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பிராட்டி சொல்லும்படியான வார்த்தையாக கூட அழகா காண்பிக்கிறா. ஏன்டா அந்த பாபம் இல்லை எம்பெருமானே, என்ன உன்னை பிரிந்து கஷ்டப்படுகிற பாபம் என்னிடத்துல இல்லை, ஆகையாலே உன்னிடத்துல நான் சேர்ந்துதான் வருவேன் அப்படின்னு பிராட்டி இருந்தா போலே நீங்க வார்த்தையை காண்பிச்சார். அவர் திறத்தை யாதானும் சிந்தித்திரு. பெருமாள் நம்ம சேர்த்துண்டாலும் தள்ளி வச்சாலும் பரவாயில்ல, நம்முடைய சத்தைக்கு அவன் வேணுமே. ஆகையால இது சொல்ல வார்த்தை சொல்றார். பெருமாள் நம்மை வேணும்னு சொன்னாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் எப்பொழுதும் அவனை நினைந்திருக்கையே அமையும். நம்முடைய சத்தைக்கு காரணம் அவன் நினைவையே நமக்கு, அதான் சத்தைக்கு காரணம். நம்முடைய சத்தைக்கு அவர் சத்தையிலே காரணம் என்று பூர்த்தி பண்றார். அடுத்தது 10வது பாசுரத்துல இருநால்வர் ஈரைந்தின் மேலொருவர் எட்டோடு ஒரு நால்வர் ஓர் இருவர் அல்லார் திருமார்க்கு யாமார் வணக்கமார் ஏ பாவம் நெஞ்சே நாமா மிக உடையோம் நாள். என்னால நெஞ்சே இருநால்வர் அஷ்டவசுக்கள்னு பேர், 8 வசுக்கள். ஈரைந்தின் மேலொருவர் 11 ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள்னு பேர். 8ஓடு ஒரு நால்வர் 12 ஆதித்யர்கள், 12 ஆதித்யர்கள். ஓர் இருவர் 2 அஸ்வினி தேவதைகள். இவர்களை தவிர எம்பெருமானை அடைவதற்கு, லட்சுமிநாதனாக திருமாலை அடைவதற்கு யாமார், நாம யாருப்பா அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார் அழகா. வணக்கமார், அல்பசக்தி இருக்கக்கூடிய நாம் செய்கிற ஆசிரியனம் எவ்வகையில் சேர்ந்தது? ஏ பாவம், நம்முடைய செய்திருக்கக்கூடிய பாவம் அப்படி இருக்கே. மிக நாளுடையோம், மிகுந்த வீணாசைகள் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு ஆழ்வார் இந்த இடத்துல அற்புதமா காண்பிக்கிறார். அப்படின்னா அதுல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கக்கூடிய அர்த்தம் காண்பிக்கிறார். இதுக்கு 3 படியே அதற்கு அர்த்தம் சொல்றாருன்னு காண்பிக்கிறார். விலக்ஷண அதிகாரிகான், விலக்ஷண அதிகாரம். எம்பெருமான பற்றுவது சாதாரணலாம் பற்றிட முடியாது, ரொம்ப விலக்ஷணர்களா இப்ப இப்படி சொல்ல இருக்கக்கூடிய இவர்கள் தான் பற்ற முடியும். 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், அஸ்வினி தேவதைகள் 2 பேர், இப்படிதான்ப்பா பத்த முடியும். சும்மா எளியவர்கள் எல்லாம் கிடைக்க மாட்டான் எம்பெருமா அப்படின்னு சொல்றது ஒரு அர்த்தம். இன்னொருபடி சொல்றாரு, இல்லையே எம்பெருமானையே பிரயோஜனம்னு இருக்கிற வாழ்க்கை கிடைக்க மாட்டான். தேவதைகள்லாம் வேறு பிரயோஜனம்னு வருது பாருங்க, அவங்களுக்கு தான் கிடைப்பான் எம்பெருமான் அப்படின்னு அடுத்த ஒரு அர்த்தம் சொல்றார். அதுக்கப்புறம் எம்பெருமானையே உபாயமா பற்றினார் பாருங்க, அவர்களுக்கு கிடைக்க மாட்டான். வேறு உபாயங்களை பற்றினார்கள் பாருங்க, அவளுக்கு தான் கிடைப்பான் அப்படின்னு இதை சொல்லி காண்பிக்கிறார் அழகா. ஆச்சரியமான அனுபவம். 10 பாசுரங்களையும் நம்மாழ்வாருடைய திவ்ய அனுகிரகத்தோட நம் நெஞ்சிலே தரித்து ஊன்றி இருக்க கடவும். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீர திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோ
முன்னோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே